verse 14. Brother, படிங்க brother. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். Okay. So ராஜ்யத்துக்குரிய இந்த ஒரு சுவிசேஷம் பூலோகம் எல்லாம் இது பிரசங்கிக்கப்படும், அது ஆயிட்ட பிறகு அது முடிவு வரும் அப்படின்ட்டு நம்ம வசனத்தை நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு தெரிஞ்சு கொண்டு ஒரு தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது இல்லைங்களா, ராஜ்யத்தினோட சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது, காஸ்பல் ப்ரீச்சிங், இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு காஸ்பல் ப்ரீச்சிங் என்ற ஒரு தலைப்பை நம்ம இன்னைக்கு இந்த படத்தை நம்ம பார்க்கலாமா. ஸோ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வசனத்தை ரொம்ப ஒரு கிளியரா அவர் என்ன பண்றாருன்னா அவரு சொல்றாருங்க. இந்த ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் இந்த ஒரு பாடத்துல இந்த ஒரு வசனத்துல வந்து அடைஞ்சு கிடைக்குதுங்களா. தேவனோட பரிசுத்த ஆவியினாலே அந்த ஒரு வசனத்துல இருக்க சத்தியம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது, நம்மளுக்கு புரியுது. ஆனா உலகத்துல இருக்கிற கிறிஸ்துவர்கள் இல்லைங்களா, இந்த நாமினல் கிறிஸ்டியன்டம் அந்த சகோதரர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வசனம் சரியா புரியலன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு இந்த வசனம் என்ன பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த வசனம் சரியா புரியல. ஏன்னா இந்த வசனத்துல வந்து ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷம் எதுக்காக பிரசங்கிக்கப்படணும், அதோட நோக்கம் என்ன, அதோட நோக்கம் சரியா இன்னும் புரிஞ்சு கொள்ளுங்க. உலகத்துல இருக்கிற கிறிஸ்துவர்கள் வந்து சரியான ஒரு விதத்துல அவங்க புரிஞ்சு கொள்ளாததுனால அவங்களுக்கு அந்த வசனம் புரியலன்ட்டு நம்ம என்ன பண்ண பாக்குறப்ப நம்ம அதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஸோ அவங்களோட நோக்கம், அவங்க எந்த ஒரு நோக்கத்துல இந்த ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷத்தை வந்து பிரசங்கிச்சுங்கிறாங்க இந்த உலகத்துல, அதாவது உலகத்தின் ஒரு கிறிஸ்துவர்கள் இந்த நாமினல் கிறிஸ்டியன்டம், அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பாக்குறப்போ சகோதர சகோதரிகளே கன்வர்ஷன் பண்றது இல்லைங்களா, கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வர்ஷன் பண்ற ஒரு நோக்கத்துலதான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாக்குறப்போ அவங்க வந்து இந்த ஒரு ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கிறாங்க இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லாம நம்ம அந்த வசனத்துல முடிவு வரோன்ட்டு நம்ம ஒரு பகுதியில அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. அந்த ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷம் உலகம் எல்லாம் அது பிரசங்கிக்கப்பட வேண்டும், அது ஆயிட்ட பிறகு முடிவு வரணும் அப்படின்ட்டு அந்த வசனம் வந்து குறிப்பிட்டு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அந்த ஒரு முடிவு, எந்த ஒரு முடிவை பத்தி அந்த வசனத்துல நம்மளுக்கு அழகா சூட்டி காமிக்கிறாருன்னு பார்க்குற பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது இந்த உலகத்தின் ஒரு முடிவு கிடையாது. இந்த உலகத்தின் ஒரு முடிவு இல்லாம சுவிசேஷம், ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதான ஒரு முடிவு, the end of the preaching of the gospel. அந்த ஒரு முடிவை பத்தி தான் அந்த இடத்துல நம்மளுக்கு வசனத்துல சொல்லப்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்க இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லாம அதோட நோக்கம் ரொம்ப அருமையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாக்குறப்போ அந்த ஒரு ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷம் எதுக்காக பிரசங்கிக்கப்படணும் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி பிரசங்கிக்கப்படணும் பார்க்கும்போது ஒரு சாட்சியாக, ஒரு டெஸ்டிமனி. பிரதர் மறுபடியும் வாசிங்க பிரதர் அந்த வசனத்தை, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும், சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அதோட நோக்கம் என்ன நீங்க பாக்குறப்போ, the purpose of the gospel message in the present age is to do as a testimony. உலகத்துக்கெல்லாம் ஒரு சாட்சியாக அது பிரசங்கிக்கப்படணுமே தவிர கன்வர்ஷன் பண்றதுக்காக, ஒரு கிறிஸ்டியனை வந்து கன்வெர்ட் பண்றதுக்காகன்ற ஒரு நோக்கத்துல அது பிரசங்கிக்கப்படக்கூடாது. ஸோ அதோட நோக்கம் நீங்க சாட்சியாகத்தான் சொல்லணும். அவங்க கன்வெர்ட் ஆகுறாங்களோ, கன்வெர்ட் ஆகுறதுலயும் அவங்க கன்வெர்ட் ஆகணுன்ற நோக்கத்துல நீங்க அதை செய்யாம ஒரு சாட்சியாக அதை நீங்க பிரசங்கிக்கப்படணும்னு வந்து நமக்கு ரொம்ப அருமையா அந்த இடத்துல வந்து சொல்றதை நம்ம பார்க்கறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அடுத்த ஒரு கேள்வி நம்ம இந்த வசனத்தை இன்னொரு கேள்வி நம்மளுக்கு இந்த வசனத்தை தூண்டுதுன்னு பாக்குறப்போ, எதுக்காக ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும், அதோட தேவை என்ன, எதுக்காக, வாட் இஸ் த ரிக்வயர்மெண்ட் டு பிரீச் த கிங்டம் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் த கிங்டம், வாட் வாஸ் த ரிக்வயர்மெண்ட், அதோட தேவை என்னன்னு பாக்குற பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சாட்சியாக நம்ம பிரசங்கிக்கும் போது, ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷ சாட்சியாக நம்ம பிரசங்கிக்கும் போது உலகத்துல இருந்து சில ஜனங்க வந்து உள்ள வராங்க. ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இல்லைங்களா, அவங்க வந்து அவங்க மனம் திருந்தி இந்த ஒரு ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்குறாங்க.
செவியை கொடுத்துட்டு அவங்க வராங்க இல்லைங்களா. எதுக்காக அப்படின்னு பாக்குறப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டியா ஆகுறதுக்காக. அதுதான் அந்த அழைப்பு இல்லைங்களா. அந்த அழைப்பு, அந்த பரம அழைப்பு நம்ம பாக்குறப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் எதுக்காக இந்த ஒரு ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாருன்னு பாக்குறப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா. அதுதான் தேவனோட சித்தம் இல்லைங்களா. அது எதுக்காக அப்படி அது பிரசங்கிக்கப்பட வேண்டும்னா, உலகத்துல இந்த மனுக்குலத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு குரூப் என்ன பாக்குறப்போ இந்த சுவிசேஷத்தை கேட்டுட்டு அவங்க செவி கொடுத்துட்டு அவங்க உள்ள வருவாங்க. எதுக்காகன்னு பாக்குறப்போ மனவாட்டி ஆகுறதுக்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அந்த ஒரு மனவாளனுக்கு ஒரு மனவாட்டி ஆகுறதுக்காக. அதுதான் அதோட தேவை. இந்த ராஜ்யத்தோட சுவிசேஷம் எதுக்காக பிரசங்கிக்கப்படணும், இதுக்காகத்தான் பிரசங்கிக்கப்படணும். அதை கேட்டுட்டு வரணும், கன்வெர்ட் பண்றதுக்காக கிடையாது. அது மாத்திரம் இல்லாம பாருங்க, நம்ம வசனத்துல என்ன ஒரு காரியம் நம்ம பார்க்கணும் பாக்குறப்போ, உலகம் எங்கெல்லாம் அது அது பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட கிறிஸ்டியானிட்டி பத்தி ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க இல்லைங்களா. கிறிஸ்டியானிட்டி பத்தி ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருக்கிறாங்க இல்லைங்களா. சோ அது உலகம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அநேக இடத்துல என்ன இருக்குன்னு பாக்குறப்போ இந்த சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தினோட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்குது. பிரசங்கிக்கப்பட்டாலும் உலகம் எங்கெல்லாம் அது பிரசங்கிக்கப்பட்டாலும் சில பேர் தாங்க உள்ள வராங்க. உலகத்தினோட ஜனத்தொகை நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா. சோ அவ்வளவு பேருக்கு அது பிரசங்கிக்கப்பட்டாலும் சில பேர் தான் பாக்குறப்போ சில பேர் தான் உள்ள வருதை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதாவது சில பேருக்கு ஒண்டிதான் கண்ணு தெரியுது, காது கேக்குது. இந்த சில பேர் ஒண்டிதான் குருடரா இல்லாம சிவடரா இல்லாம இருக்கிறாங்க. உலகம் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பாக்குறப்போ குருடரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கண் தெரியல, அவங்களுக்கு காதை கேட்க மாட்டேங்குது. ஆனா இந்த சில பேர் கொண்டுதான் என்ன இருக்குன்னு பாக்குற பண்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அவங்களுக்கு கண்ணை தெரிஞ்சு காதை கேக்குது, அவங்களுக்கு கண்ணு தெரியல தொட்டுதான் காது கேக்குதுங்க. இது ஆவிக்குரிய ஒரு விதத்தை நம்ம எடுத்துக்கணும்னா, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் இல்லைங்களா. நம்மளோட ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் கண்ணு பார்க்கணும் இல்லைங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் கண்ணு, நம்ம ஸ்பிரிச்சுவல் சென்சஸ்ல ஃபர்ஸ்ட் கண்ணு, ரெண்டாவது நம்மளோட ஒரு காது, மூன்றாவது நம்மளோட ஒரு மூக்கு, நாலாவது நம்மளோட டச், ஐந்தாவது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுங்க பேக்ரவுண்ட்ல இருந்து, கொஞ்சம் நேரம் மியூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த சவுண்ட் வர இடத்துல இருந்து. ஓகே ஓகே பிரதர், கண்டினியூ பிரதர். ஓகே, யாரு நவீன் ஜாயின், வாய்ஸ் கேக்குதுங்களா? நீ வாய்ஸ் கேக்குதுங்களா? நவீன் ஜாயின் ஆயிக்கிறார். ஓகே ஓகே, சரி சரி இல்லைங்களா. சோ அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் பாக்குற பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் கண்ணுங்க இல்லைங்களா, செகண்ட் காது, தேர்ட் ஸ்மெல், ஃபோர்த் டச், ஃபிஃப்த் டேஸ்ட் இல்லைங்களா. இது ஒரு ஆர்டர்ல இருக்குதுங்க. இதுதான் சீக்வென்ஷியல் ஆர்டர். இந்த ஆர்டர்ல தான் நம்ம சென்சஸ் ஆக்டிவேட் ஆகும் எப்பவுமே. கண்ணு ஃபர்ஸ்ட் பார்த்தா தான் காது நெக்ஸ்ட் கேட்க முடியும். கண்ணு பார்க்காட்டி காது கேட்க முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு விதத்துல தான் இந்த ஒரு காரியத்தை தேவன் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாருங்க ஸ்பிரிச்சுவல் சென்சஸ்ல இல்லைங்களா. அதாவது கண்ணு பாக்குது அப்படின்னு பாக்குறப்போ என்னத்த பாக்குது கண்ணு? சத்தியம் இருக்குது அந்த இடத்துல. அந்த சத்தியத்துல தேவன் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்ல வரார் இல்லைங்களா. ஒரு முக்கியமான காரியத்தை நம்மளுக்கு தேவன் என்ன பண்ண வராதுங்க, சொல்ல வந்துங்கிறார் அப்படின்ற ஒரு காரியம் நம்மளுக்கு புரியுது. ஓகே, சாரி. அப்படி சொல்ல வராருன்னு நம்ம புரிஞ்சுக்கின பிறகு என்ன ஒரு காரியம் என்ன சொல்றாருன்னா, ஏதோ முக்கியமான ஒரு காரியம் இருக்குதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த ஒரு பாதையில நம்ம நடந்து போயிருக்கிறோம் இல்லைங்களா. அந்த பாதையில நடந்து போகும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பாக்குறப்போ, நம்ம கண்ணு காண்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம எதுக்கோ இடம் கொடுக்கலாம்னு பாக்குறப்போ நம்ம காது கேட்கறதுக்கு கூட நம்ம இடம் கொடுக்குறோம், ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் இல்லைங்களா. சோ காது கேக்குதுன்னு என்னன்னு பாக்குறப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம பார்த்துனுக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியறதுக்கு ஆரம்பிக்குது. We are able to understand whatever we are perceiving. ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ವಿಷಯನ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ. பார்க்குற ஒரு காரியத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். சோ இதுதான்
கண்ணு இருக்கிறவன், உங்களோட கண்ணு காணுகிறது, உங்களோட காதுகள் கேட்கிறது, நீங்க பாக்கியவான்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு நம்மளுக்கு, இல்லைங்களா? சோ இந்த ஒரு கேட்டகரி தான் இந்த வரை இந்த சில பேர் ஒண்டிதான் இப்படி உள்ள வரதை நம்ம பாக்குறோம். இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னு வருதுன்னு பாக்குற சகோதர சகோதரிகளே, ஏன் வரும் இந்த சில பேருக்கு மாத்திரம் கண்ணு தெரியுது, காது கேக்குது? ஏன் வரும் சில பேருக்கு? உலகம் எல்லா இடத்துலயும் இந்த ஒரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டாலும், அது பிரசங்கிக்க ஆனாலும் ஏன் சில பேர் கொண்டிதான்? ஏன் இந்த ஒரு முழு மனுக்குலத்துக்கு ஏன் கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஏன் காது கேட்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு நம்ம கேள்வி போட்ட நம்ம அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஏன் அப்படின்னு பாக்குறப்போ, அநேக பேர் இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்துல அவங்க மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்போ, சில பேரு பணம் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி அதிகமா பணம் சம்பாதிக்கலாம், இந்த காரியத்துல வந்து என்ன பண்ணுங்க, சில பேர் வந்து மூழ்கி இருக்கிறாங்க. இன்னும் சில பேரு தங்களோட சொந்த ஆசை பாசைகளை வந்து எப்படி நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு காரியத்துல இருக்கிறாங்க பாக்குறப்போ, அந்த ஒரு காரியத்துல வந்து மூழ்கி இருக்கிறாங்க. இதை எப்படி நம்ம நிறைவேற்றலாம், இந்த விஷயம் என்னோட சொந்த ஆசை பாசைகளை எப்படி நான் நிறைவேற்றுறது, அப்படியேப்பட்ட ஒரு காரியங்களா வந்து அவங்க மூழ்கி இருக்கிறது நம்ம பாக்குறோம். இன்னும் சில பேர் எதுல மூழ்கி இருக்கிறாங்கன்னு பாக்குறப்போ, நான் இந்த உலகத்தையே ஒரு சிறந்த ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், ஒரு சிறந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், நான் ஒரு சிறந்த ஒரு பாடகனா ஆகணும், ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும், இப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள் என்ன இருக்காங்க பாக்குறப்போ, இப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள் அவங்க மூழ்கி இருக்கிறாங்க. சோ இப்படியாப்பட்ட ஒரு அநேக காரியங்களை அவங்க மூழ்கி இருக்கிறதுனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷம் அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கோ தெரிய மாட்டேங்குது, அவங்க காதை அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது, அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது. சோ அப்படியே அதோட ஒரு ரிசல்ட் தான் பாக்குறப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஏன் வர சில பேருக்கு கொண்டுதான் காது கேக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து கூட நீங்க பாக்குற அப்படின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காதுள்ளவன் கேட்க கடவான் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமா வெளிப்படுத்தல் விசேஷத்துல இல்லைங்களா, ரொம்ப இடத்துல வந்து let him who has an ear hear அப்படின்னு வரும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. நீங்க வந்து அந்த ஒரு காரியத்தை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பாக்குறப்போ, நீங்க பார்க்கணும், நோக்கி பார்த்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உங்களோட கண்ணை உங்க காதை வந்து ஓப்பனா வைக்கணுங்க, மூடிக்க கூடாது இல்லைங்களா. சோ இந்த உலகமே இப்படிதான் இருக்குது. அவங்க கண்ணோ காண மாட்டேங்குது, அவங்க காதோ கேட்க மாட்டேங்குது. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த சில பேர் இவங்க மாத்திரம் என்ன பண்றாங்கன்னு பாக்குறப்போ, அந்த ஒரு பரலோக ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷத்தை கேட்டுட்டு இல்லைங்களா, அந்த பிரச்சனை அவங்க சாட்சியா அவங்களுக்கு அவங்க கேட்கும் போது, அவங்க கேட்டுட்டு அவங்க முன்ன வராங்க. அந்த அழைப்புக்குள்ள அவங்க என்ன வராங்க, அந்த அழைப்புக்குள்ள அவங்க வராங்க. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க அவங்க எப்படி ஆறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மகிமையான இந்த ஒரு சுவிசேஷம், இந்த மகிமையான ஒரு சுவிசேஷம் அவங்களோட வாழ்க்கைக்குள்ள அது நுழையும் போது அவங்களோட வாழ்க்கையே அது சேஞ்ச் பண்ணிடுங்க. இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் தேர் என்டையர் லைஃப்ஸ். சரிங்களா. நம்ம கூட வந்து நம்ம கேள்வி கேட்டோம்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்தப்ப நான் எப்படி இருந்தேன், எப்படியாப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தேன், என்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது, 10 வருஷம் கடந்து வந்திருக்கிற 10 வருஷம் கடந்து வந்த பிறகு என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குது, இது எதனால, ஏன் எதனால இப்படி நான் மாறி இருக்கிற பார்க்க பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனோட ஒரு வார்த்தைகள் இல்லைங்களா, இந்த ஒரு சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தின் ஒரு மகிமை இல்லைங்களா, இந்த பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் ஒரு மகிமை தான் இப்படி நம்மள ஆக்கப்பட்டிருக்கு. சோ அதாவது நம்ம அந்த சின்ன குரூப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இல்லைங்களா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் தடவையா வந்து எருசலேம்ல இருக்கும் போது, அவர் வந்திருக்கிற போது, இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற போது அநேக ஜனங்க அவரை ஃபாலோ பண்ணி போனாங்க. அநேக ஜனங்க என்ன இருக்கிறாங்க பாக்குறப்போ ஃபாலோ பண்ணி போனாங்க. அந்த அநேக ஜனங்கள்கிட்டயும் அவங்க அந்த அநேக ஜனங்க வந்து வர நோக்கம் என்ன இருந்தாங்க, எதுக்காக வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க பின்பற்றினாங்க, வாட் வாஸ் த ரீசன், எதுக்காக அவங்க இயேசு பின்பற்றாங்க பாக்குறப்போ, சில பேருக்கு வந்து ஃப்ரீயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாப்பாடு கொடுக்குவாரு இல்லைங்களா, ஃப்ரீயா என்னோட காயில என்ன பண்ணிடுவாருங்க, குணமாக்கிடுவார், எல்லாம் ஃப்ரீயா எனக்கு பண்ணுவார், எனக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இதுதான் அவங்களோட நோக்கமா இருந்தது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அவ்வளவு பேர் பின்பற்றினா அவ்வளவு பேர்ல வந்து வெறும் சில பேர் ஒண்டிதான் எந்த ஒரு நோக்கத்துக்காக பின்பற்றுங்கன்னு பாக்குறப்போ, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு காரியங்கள ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் அடைஞ்சிருக்குது, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் மறைஞ்சிருக்குது, அதை பின்னோக்கி போனாங்க, அதை அவங்க அறிந்து கொண்டாங்க, அதை அவங்க புரிஞ்சுக்கினாங்க. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல வந்திருக்கிறார். நம்ம இவரை என்ன பண்ணலாம், நம்ம பின்தொடர்ந்து போலாம்.
வெறும் சில பேர் ஒண்டி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரிங்களா? அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அவர் இந்த பாலஸ்தீன் என்ற ஒரு அந்த ஒரு பட்டணத்துல அவரோட இந்த ஒரு சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கும் போது அநேக ஜனங்க அப்படிதான் இருந்தாங்க. அவரே சொல்றாரு, உங்களோட உள்நோக்கம் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிடுறாரு. எந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்க வந்து என்ன பின்பற்றி நிற்கிறீங்கன்னு அந்த நோக்கம் அவர் அறிஞ்சிருக்கிறார். ஆனா இந்த சில பேர் ஒண்டிதான் என்ன ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கட்டின்னு பாக்குறப்ப அனுப்பியிருக்க சகோதர சகோதரி எப்படி சொல்றாரு நான் இயேசு கிறிஸ்துவ அதை வந்து மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். Matthew chapter 13 verse 16 and 17. மியூட்ல எடுங்க பிரதர். முருகதாஸ் பிரதர் மியூட் ஓபன் பண்ணிக்கோங்க பிரதர். தாஸ் பிரதர் மியூட் ஓபன் பண்ணுங்க. முருகதாஸ் பிரதர் மியூட் எடுங்க. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் சாரி பிரதர், உங்களோட கண்ணுகள் காணுகிறது, உங்களோட காதுகள் கேட்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை வந்து அங்க வந்து சொல்லும் போது அவங்க வந்து குருடங்களா இருந்தாங்களா? அவங்களுக்கு கண் தெரிஞ்சுதுங்க அவங்களுக்கு. ஆனா எந்த கண்ணை பத்தி, எந்த கண்ணு எந்த காதை பத்தி அவங்க பேசுங்கிறாங்க பார்க்கமான இயேசு கிறிஸ்து நம்மளோட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐஸ், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ், ஆவிக்குரிய ஒரு கண்ணுகள் இல்லைங்களா, ஆவிக்குரிய ஒரு காதுகளை பத்தி பேசுகிறார். அது பாக்கியவான்கள் என்கிறார். உங்கள் கண்ணுகள் காணுகிறதுனால் உங்களோட காதுகள் கேட்கிறதுனால் அது பாக்கியவான்கள். So you are blessed because your eyes can see and your ears can hear. ஆனா அநேக ஜனங்கள் உங்கள் கண்ணுகள் சொல்லும் போது அவர் எல்லாரையும் நோக்கி சொல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் வெறும் அந்த சில பேரை கொண்டுதான் நோக்கி சொல்லியிருக்கிறார். ஆனா வேற எல்லா ஜனங்க வந்து அவங்கவுங்க சொந்த ஒரு விஷயத்துல அவங்க முழுகிருந்தாங்க, அவங்களோட சொந்த சுயநலத்துல அவங்க முழுகிருந்தாங்க. அந்த அந்த நாட்கள்ல அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்களோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த ஒரு காலத்திலையும் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த ஒரு காலத்திலையும் அதிகமான ஒரு ஜனங்கள், இந்த உலகத்துல அதிகமான இருக்கிற ஜனங்கள் அவங்கவுங்க சொந்த ஒரு சுயநலத்துக்காக தான் அவங்க வாழ்ந்துங்கிறாங்க. சொந்த சுயநலத்தை எப்படி நிறைவேற்றலாம், எப்படி அதுல வந்து நம்ம வெற்றிகரமா நம்ம செஞ்சு முடிக்கலாம் அப்படின்ற ஒரு காலத்துல வந்து அவங்க வாழ்ந்துங்கிறாங்க இந்த உலகத்தின் ஒரு ஜனங்கள். அந்த ஒரு காரணத்தினாலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஒரு ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷம் அவங்களுக்கு கண்ணோ தெரியல, அவங்களுக்கு காதை கேட்காம போயிடுச்சு. ஆனா பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சில பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா, இந்த சில பேரை வந்து உள்ள கொண்டு வருதுல தேவன் எந்த விதமான ஒரு பலவந்தத்தையும் அந்த அவரு யூஸ் பண்றதே இல்லை. He does not force. God does not force. இவங்களா மனப்பூர்வமா முன்னால வந்திருக்கிற ஒரு காரியங்கள் அப்படித்தான் தேவன் வந்து வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்திலேயே அப்படிதான் வச்சிருக்கிறது. ஃப்ரீ வில். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, நீங்க விருப்பப்படுறீங்களா, நீங்க முன்னால வாங்க. சோ இந்த ஒரு குரூப்பை வந்து இப்படித்தான் வந்து தேவன் செலக்ட் பண்றாரு. அவங்க விரும்பி அவங்க வந்தாதான், அவங்களா தானா அவங்க விரும்பி வந்தாதான் அவங்களோட ஓட்டத்தை அவங்க வெற்றிகரமா ஓடி முடிக்க முடியும் அப்படின்னு தேவன் ரொம்ப அருமையா வந்து அறிஞ்சிருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு மனுஷனை அவர் உண்டாக்கி இருக்கிறார், ஒரு மனுஷனோட ஃபீலிங்ஸ், அவனோட அந்த மனுஷனோட ஒரு மோட்டிவ்ஸ், அந்த மனுஷன் எப்படி செயல்படுவான், எப்படி செயல்பட்டா என்னோட சித்தத்து பிரகாரம் அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்து சேருவான் அப்படின்ற ஒரு காரியம் எல்லாமே தேவனுக்கு தெரிஞ்சிருந்தனால இந்த ஒரு ஆப்ஷன் வந்து என்ன பண்றாருன்னா அவர் வைக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். சோ நம்ம இந்த இடத்துல கவனிச்சு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கண்ணுங்க தெரிய மாட்டேங்குது, அவங்க காதோ கேட்க மாட்டேங்குது. நம்மளுக்கு இருக்கிற இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சு பார்க்கணுமா இருக்கிற காரியம், அந்த மாதிரி ஒரு ஜனங்களை, இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை நம்ம என்னைக்குமே தீர்ப்பு செய்யக்கூடாது, அவங்கள சபிக்க கூடாது, அவங்கள வந்து நம்ம கண்டம் பண்ணக்கூடாது இல்லைங்களா, அவங்கள வந்து நம்ம கீழாக எண்ணக்கூடாது. ஏன் தெரியுங்களா, தேவனே அவங்களோட குறைகளை, அவங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை, அவங்களுக்குள்ள என்ன குறை இருக்குதோ அந்த அவங்களுக்குள்ள அந்த குறைய வந்து தேவன் அவங்க மேல பிளேம் பண்றதே இல்லை. அவங்களுக்குள்ள அந்த குறை இருக்குதுங்க, ஆனா அந்த குறைக்காக தேவன் அவங்களை பிளேம் பண்றது இல்லை. சோ தேவனே பிளேம் பண்ணாத போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, நம்ம வந்து அவங்கள பிளேம் பண்ணக்கூடாது.
அவங்கள பிளேம் பண்ணனா, அவங்கள குற்றம் சாட்டுனா இல்லைங்களா, அவங்கள வந்து நம்ம சபிச்சா அது எப்படி இருக்குதுன்னு பாக்குற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள, ஒரு குருடனை அவங்க கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சு அவனை போய் அடிக்கிறோம் போயிட்டு. ஏன் அடிக்கிறோம்? அவங்க கண் தெரியல, அவங்க தெரியாதுன்றதுக்காக அடிக்கிறோம். அப்படி இருக்கவங்க இது அவங்க தெரியலன்னு தெரிஞ்சு கூட நம்ம என்ன பண்ண சபிக்கிறோம். அநீதிமான கிட்ட இருந்து நீதியை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இல்லைங்களா? ஒரு அநீதிமான கிட்ட நம்ம நீதி என்ன பண்ணுவோம்? ரொம்ப ரொம்ப நேரம் நம்ம 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 செய்யற மிகப்பெரிய தவறே என்னன்னு பாக்குறப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு இருந்து நீதியை எதிர்பார்க்கிறோம். அநேக சமயத்துல நம்மளோட அனுதின ஒரு வாழ்க்கையில ஆகட்டும், இல்ல நம்மளோட வேலையில வேலை செய்யற இடத்துல ஆகட்டும், இல்ல நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை வந்து தேவன் கண்டிப்பா விரும்புறதே இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஏன்னா தேவன் எதிர்பார்த்து நீதி ஆனவர் இயேசு கிறிஸ்து நீதி எதிர்பார்த்தாருங்களா? அவரோட சிலுவையில அவரை வந்து சிலுவையில அறியும் போது ஆனவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு நீதி எதிர்பார்த்தாருங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்கல. ஏன் எதிர்பார்க்கல? ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்ககிட்ட நீதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆதாம்ல இருந்து வந்த ஒரு சந்ததி, ஆதாம் விழுந்து போனது வந்திருந்த ஒரு சந்ததி, விழுந்து போனவங்க மாதிரி தான் நடந்துக்குவாங்க. சோ அதனால நம்ம இன்னொருத்தரை வந்து குற்றம் சாட்டக்கூடாது. ரொம்ப முக்கியமா ஒழுக்கத்தை இருக்கிற ஜனங்களை பத்தி அவங்களுக்கு இந்த சத்தியம் புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு தெரிய மாட்டேன்றதுக்காக அந்த காரணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களை வந்து அவங்கள பிளேம் பண்ணக்கூடாது. நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகள் இல்லைங்களா? சோ இது வந்து அப்போஸ்தலன் பால் கூட ரொம்ப அருமையா வந்து என்ன சொல்றான்னு பாக்குறப்ப பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஏன் இந்த உலக ஜனங்கள் குருடரா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்போ அதுக்கு ரெஸ்பான்ஸ் அதோட ஒரு பிளேம் யார மேல போடுறாருன்னா தேவன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாத்தான் மேலதான் அந்த ஒரு பிளேம் போடுறாரு. அந்த ஜனங்களை அவர் பிளேம் பண்றது இல்ல. இப்படியாப்பட்ட ஒரு நோக்கத்துல இப்படியாப்பட்ட ஒரு மனசு நம்மளுக்கும் என்ன இருக்கும் பாக்குறப்போ நம்மளுக்கும் இருக்கணும் பார்க்கணும். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நமக்கு தெரியும் தேவனோட ஒரு திட்டத்துல இல்லைன்னா தேவனோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பின் ஒரு திட்டத்துல எல்லா ஜனங்களும் இல்லைங்களா, இந்த ஒரு கண்ணு தெரியாதவங்க, இந்த ஒரு காது கேட்காதவங்க, அவங்க எல்லாரையுமே வந்து குணமாக்குறார். எல்லாருமே குணமாக்கப்படுறாருங்க இல்லைங்களா? ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசனம் 35ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஐசாயா சாப்டர் 35 verse 5 and 6. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடு வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். இல்லைங்களா? நம்ம ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனங்கள், ஃப்ரீக்வெண்டா நம்ம இதை பார்க்குற ஒரு வசனங்கள் இல்லைங்களா, ராஜ்யத்துல நம்முடைய காரியங்கள் நடக்க போகுதுன்னு இல்லைங்களா? சோ இந்த உலகத்துல இருக்கிற ஒரு கிறிஸ்தவர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷத்தை வச்சுக்கின்னு உலகத்தையே நான் மாற்றிடுவேன், உலகத்தையே நான் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்றேன்னு போனா அது முடியுமா? அது முடியுமான்னு பாக்குறப்ப கண்டிப்பா முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் ஒரு ராஜா, இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அரசன் சாத்தான் இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பா முடியாதுமா. சோ இந்த சுவிசேஷத்தை அதோட நோக்கத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கினா தான், அந்த நோக்கத்துக்கு பிரகாரம் நம்ம அதை செயல்படுத்தினா தான் அது வெற்றிகரமா முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு நோக்கம், சாட்சியாக உலகத்துல இருக்கிற கிறிஸ்துவர்கள் அது எப்படியாப்பட்ட ஒரு நோக்கத்துக்கு பிரயோஜிச்சுங்கிறாங்க, ஒரு மதம் மாற்றுறதுக்காக நிறைவேறவங்களா? மதம் மாற்ற முடியுமா அவங்களால? இந்த உலகத்துல இந்த ஒரு உலக ஜனங்களை வந்து நம்ம கிறிஸ்துவர்களுக்கு மதம் மாற்ற முடியுமா? ஏன் மாற்ற முடியாதுன்னு பாக்குற பண்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த சுவிசேஷம் எழுதப்படலங்க. அந்த ஒரு நோக்கத்துக்காக அதை பிரசங்கிக்கப்படல. அந்த ஒரு நோக்கத்துக்காக அதை நம்ம பிரசங்கிக்க கூடாது. ஏன்னா அந்த ஒரு நோக்கத்துக்காக தேவன் அந்த இடத்துல எழுதி வச்சில்ல. தேவனோட நோக்கம் என்னவா இருந்தது? அதை வந்து சாட்சியாக பிரசங்கிக்கணும் தான். சோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் இப்படியாப்பட்ட ஒரு விஷயம், அவங்க வந்து மதம் மாற்றம்ன்றது டேவிட் பிரதர் மியூட் ஆயிடுச்சு, மியூட்ல இருந்து எடுங்க.
ஓகே, ஹலோ. யாரும் மியூட் பண்றாங்க, யாரும் மியூட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு 1 மினிட் பின்னால போய் பேசுங்க. சரிங்க, done. இந்த உலகத்தின் ஒரு கிறிஸ்தவர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவங்க இந்த ஒரு சுவிசேஷத்தை வந்து அவங்க பிரசங்கிக்கும் போது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அவங்களோட நோக்கம் இல்லைங்களா, மதம் மாற்றணும்ன்ற ஒரு நோக்கத்துல அவங்க பிரசங்கித்தாங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறாது. ஏன் நிறைவேறாதுன்னு பாக்குறப்ப அந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம சுவிசேஷம் இங்க கொடுக்கப்படல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அந்த மதம் மாற்றம் என்ற ஒரு விஷயம் நடக்கும், ஒரு காலத்துல கண்டிப்பாக அது நடக்கும் இல்லைங்களா. சோ அதனாலதான் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வராதுன்னு பாக்குறப்ப இயேசு கிறிஸ்து இந்த ஒரு நோக்கம், இந்த சுவிசேஷ யுகத்துல சாட்சிக்காக பிரசங்கிக்கப்பட வேணும்ன்ற ஒரு நோக்கம் முடிவான பிறகு, அதோட முடிவு வந்த பிறகு 1000 வருஷ அரசாட்சியில கூட இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். 1000 வருஷ அரசாட்சியில சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது சாட்சிக்காக பிரசங்கிக்கப்படாது, எல்லாருக்கும் ஜெனரலாக பிரசங்கிக்கப்படும். அந்த இடத்துல அது பிரசங்கிக்கப்பட்டாலும் அது பிரசங்கம் செய்யப்படும் போது யாரும் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. யாருமே வந்து கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கன்வெர்ட் ஆயிடுவாங்க. இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். எந்த ஒரு காரியமானாலும் தேவன் பக்கம் அவங்க திரும்புற அப்படின்றா அது அவங்களோட சுயம் விருப்பத்தினாலதான் அவங்க திரும்புறோம். 6 வருஷ அரசாட்சியில இந்த சுவிசேஷத்தை கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பாக்குறப்போ அவங்களா மனம் திருந்தி அவங்களா அறிந்து நாங்கள் கும்பிட்டு இருந்த ஒரு தெய்வங்கள் உண்மையான ஒரு தெய்வங்கள் கிடையாது, ஒரு யூதனோட ஒரு கையை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க பாக்குறப்போ ஒரு யூதனை பின்தொடர்ந்து போவாங்க. மதம் மாற்றம் என்ற ஒரு காரியம் பைபிள்ல நமக்கு எங்கேயுமே கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல அந்த பரலோக ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷம் யாருக்காக மாத்திரம் அது டிசைன் ஆயிடுச்சு, யாருக்காக மாத்திரம் அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது பாக்குறப்போ உலகம் எல்லாம் பிரசங்கிக்கப்பட்டாலும் யாருக்காக மாத்திரம் அதுன்னு பாக்குறப்போ இந்த சபைக்காக மாத்திரம். It is only for the little flock members. It was designed only for the little flock members. It was designed only for the people who have an hearing here. யாருக்கெல்லாம் காது இருக்குதோ கேட்கறதுக்கு அவங்களுக்கு மாத்திரம் தான் இது. சோ இந்த ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷமே யாருக்காகன்னு பாக்குறப்போ இப்போ இந்த ஒரு காலத்துல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, it is only for the church class people. இல்லைங்களா, பாருங்க வசனம் படிக்கலாம் பாருங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். இல்லைங்களா, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்களோட ஒரு பிதா பிரியமா இருக்கிறார். யாருக்கு சொன்னாரு இதுவோ? சிறு மந்தைக்கு. இந்த ராஜ்யம் சிறு மந்தைக்கு தான், சிறு மந்தைக்காகத்தான் இந்த ராஜ்யத்தையே வச்சுங்க. அப்கோர்ஸ் சிறு மந்தைன்னு சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலையாக இல்லைங்களா, அந்த ஒரு சபை சரீரமாக இவங்களுக்காகத்தான் வந்து தேவன் அந்த ராஜ்யத்தையே ஏற்படுத்துறார். இவங்களோட எண்ணிக்கை முடிஞ்ச பிறகு, சபையா மாறி போன பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க இனாகிரேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ராஜ்யத்தை இனாகிரேட் பண்ணுவாங்க. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அப்புறம் சுவிசேஷம் இந்த உலகத்துல நம்மளோட முப்பிதாக்கள் மூலியமாக, யூதர்கள் மூலியமாக தேவனோட சத்தியம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும். அப்படி படும்போது சத்தியத்தை கேட்டு உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாமே என்ன பார்க்கப்போ அவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுவாங்க. தேவன் பக்கம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா வாங்குவாங்க, திரும்புவாங்க. ஆனா இந்த ஒரு காலத்துல அது கூடாத ஒரு காரியம். இந்த ஒரு காலத்துல மதமாட்டம் என்றது கூடாத ஒரு காரியமா இருக்குது. ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பரிசு இல்லைங்களா, இந்த ஒரு அழைப்பு இப்போ ஓடி இருக்கிற ஒரு சபை எண்ணிக்கை என்ற ஓடி இருக்கிற எல்லா ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஒரு அழைப்பு. ஓகே, இந்த ஒரு அழைப்பு, இந்த அழைப்பை அவங்க வெற்றிகரமா முடிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும்.
அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு பாக்குறப்போ அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டியாக போய் சேருவாங்க. முதலாவது விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு கிரீடம், அந்த ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு சம்பந்தமா இருக்கிற அதோட ஒரு கணம், அதோட ஒரு மானம், அதோட மகிமை, இல்லைங்களா? இந்த உலகத்தையே ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரப்போற எல்லா ஒரு பிரிவிலேஜஸ் இவங்களுக்கு என்ன பார்ப்போமோ இவங்களுக்கு அது கொடுக்கப்படும். So they will be the rulers. இந்த உலகத்தையே ஆள போறவங்க அவங்கதான் இருக்குவாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். இல்லைங்களா? சோ இந்த ரெண்டு காரியம், ஒண்ணு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டி ஆகிறது, ரெண்டாவது அந்த ஒரு கிரீடம் இவங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ரெண்டு காரியத்தையும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளோட மூத்த சகோதரரான ரசல் பிரதர் இல்லைங்களா, அவர் இந்த ரெண்டு காரியத்தையும் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறார் அப்படின்னு பாக்குறப்போ, ஒரு விலையே நம்ம சுற்ற முடியாத ஒரு முத்துக்கு, பிரைஸ்லெஸ் பேர்ல், விலையே சுற்ற முடியாத ஒரு முத்துக்கு என்ன பண்றாருன்னா அவரு அதை கம்பேரிசன் பண்ணி பேசுறாரு. அது கூட அவர் அடையாளமா அது என்ன பண்றாருன்னா அதுக்கு ஒரு ஒப்பிட்டு அது என்ன பண்றாருன்னா அது பேசுறாரு. சரிங்களா? இப்போ இருக்கிற ஒரு காலத்துல இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல மாத்திரம்தான் இந்த ஒரு முத்து இல்லைங்களா, இந்த ஒரு பேர்ல் அவைலபிள் இருக்குதுங்க. இப்ப மாத்திரம்தான் அது கிடைக்கும் இந்த ஒரு முத்து. முன்னால ஒரு காலத்துல 1000 வருஷம் 60 கழிச்சு இந்த ஒரு முத்து கிடைக்குமான்னு பாக்குறப்ப இந்த முத்து கிடைக்காது. இந்த முத்துனா என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியாக அந்த ஒரு கிரீடம், ரெண்டாவது அந்த ஒரு கிரீடம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? சோ இப்போ மாதிரி இந்த ஒரு ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷம் இந்த ஒரு சிறுமந்தைய அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயமே, இந்த சிறுமந்தைக்கு அட்ராக்ட் ஆன ஒரு விஷயமே இந்த ராஜ்யத்தின் ஒரு சுவிசேஷத்துல இந்த ரெண்டு காரியங்கள் தான். இந்த ரெண்டு காரியங்களை தான் அவங்க அட்ராக்ட் ஆயிடுறாங்க. எந்த ரெண்டு காரியம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டி, இந்த ஒரு கிரீடம். இப்ப இதுதான் இவங்க முன்னாடி இருக்குது. இப்ப இவங்க ஒரு நோக்கம் என்னன்னு பாக்குறப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். அது எப்படியாவது என்ன பண்ணணும்? நம்ம பெற்றுக்கொள்ளும். எப்படியாதுன்னு சொல்லும் போது தேவன் விரும்புற ஒரு வழியில நம்ம சேர்ந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளணும்னா தேவனோட வழியில தாங்க போகணும். தேவன் நியமிச்சிருக்கிற ஒரு வழியில நம்ம போனாதான், அந்த ரூட்ல நம்ம போனாதான் அந்த ஒரு முத்தை நம்ம அடைய முடியும். இப்படியாப்பட்ட ஒரு நோக்கத்துல இதை நினைச்சு அதுக்கு கொடுக்கணுமா இருக்கிற ஒரு விலையை கொடுத்து ஓடி நிற்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கு இல்லைங்களா, அவங்களோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல என்னன்னு பாக்குறப்போ இது ஒண்டிதான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும் விஷயம். எது? இந்த ஒரு ஓட்டம் இல்லைங்களா, இந்த ஒரு முத்தை நான் எப்படியாவது அடைந்து கொள்ளணும், நான் அடியணும், இந்த ஒரு முத்தை நான் அடியணும், இது அடைஞ்சு கொள்ளணும், என்னோட வசமாக்கிக்கணும் அந்த ஒரு முத்தை. அந்த ஒரு நோக்கத்தை அவங்க மைண்ட்ல வச்சுக்கணுங்க. ஓடும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல வர எல்லா விஷயங்களும் அவங்க ரெண்டாவது பட்சம் தான். எவ்ரிதிங் எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் செகண்டரி ஃபார் தெம். அது சாப்பிடுறதா இருக்கலாம், அது தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம், இல்ல அது ட்ரெஸ்ஸிங் நல்ல ட்ரெஸ்ஸுங்க போடுறதா இருக்கலாம், இல்லைங்களா, பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு ரெண்டாவது பட்சம் தான். அவங்களோட பிரைமரி கோல், அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒரு கோல் எதுன்னு பாக்குற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த முத்தை நான் அடியணும், என்னோட ஓட்டத்தை நான் வெற்றிகரமா முடிச்சு அந்த முத்தை என்ன செய்யணும், நான் அடிச்சுக்கணும். So that will become their main object in the life, to attain that great heavenly treasure. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த சுவிசேஷம் அவங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. இதுதான் அவரோட தேவை என்ன இருந்ததுன்னு பாக்குறப்போ அந்த மனவாட்டி ஆகணும், அந்த ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும். இந்த காரியத்தை அட்ராக்ட் ஆயிட்டு தான் அவன் என்ன இருக்கான்னு பாக்குறப்போ இந்த ஒரு சிறுமந்தை அது பின்னாலேயே போய்க்கிறான். நம்ம கூட என்ன இருக்கிறோம்? நம்ம கூட போயின்னு இருக்கிறோம். நம்ம கூட முன்னால போயின்னு இருக்கிறோம். நம்ம போயின்னு இருக்கிறோமா போயின்னு இல்லையா அப்படின்றது எதை வச்சு முடிவு பண்ணலான்னு பாக்குறப்போ, உலகத்தின் ஒரு காரியங்கள் என்னோட லைஃப்ல ரெண்டாவது பட்சமா இருக்குதா? இப்ப கூட உலகத்துல எவ்வளவோ ஒரு பயங்கள், எவ்வளவோ ஒரு பொலும்பல்கள் இல்லைங்களா, அங்க கேட்டா சாவு, இங்க கேட்டா சாவு, அவங்க கேட்டா இவங்க உடம்பு சரியில்லை, அவங்க உடம்பு சரியில்லை, ஆக்சிஜனுக்கு இல்ல, பெட் இல்ல. நம்மளுக்கு இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் ஆகும். இந்த பிரபஞ்சத்தின் ஒரு ராஜா சாத்தானா இருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது இயல்பு. இட் இஸ் நேச்சுரல், நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் நம்ம இந்த உலகத்தின் ஒரு காரியங்கள் பின்னால நம்ம போயின்கிறோங்களா?
அப்படி நம்ம உலகத்தின் பின்னால நம்ம காரியங்கள் நம்ம பயணிக்கிறோம்னா கிரீடத்தை அணியிறது இல்ல மனவாட்டி ஆகுறது நமக்கு ரெண்டாவது பட்சம் ஆயிடும். ரெண்டாவது பட்சம் ஆயிடுச்சுன்னா இந்த ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்க முடியாது. நம்மளோட ஒரு நோக்கம், நம்மளோட ஆம்பிஷன் என்ன பாக்குறப்போ ஒரு கேடு கெட்ட ஒரு ஸ்திரீங்க நமக்கு பைபிள்ல வந்து ஒரு கேடு கெட்ட ஸ்திரீ இருக்கிறாங்க. யார் தெரியுங்களா? பைபிள்ல ஒரு கேடு கெட்ட ஸ்திரீ இருக்கிறாங்க புதிய ஏற்பாடுல. யாருங்க அது? ஒரு கேடு கெட்ட ஸ்திரீ இருக்கிறாங்க பைபிள்ல புதிய ஏற்பாடுல. யாரு? கேடு கெட்ட ஸ்திரீன்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடணும் அவங்க எப்படியாப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியுங்களா? எரோதியாள். எரோடோட மனைவி, அதாவது ரெண்டாவது மனைவி, இல்லீகல் வைஃப். சரிங்களா? அவங்களோட ஒரு ஏம வந்து அவங்களோட ஆம்பிஷன் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எந்த அளவுக்கு போறாங்க தெரியுங்களா? அந்த கூட சகோதரிகளை எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாராகிறாங்க. என்ன செய்தாலும் என்ன விஷயம் செய்தாலும் எந்த விஷயம் செஞ்சாவது அந்த ஒரு ஆம்பிஷன் அவங்க வந்து என்ன பண்றாங்க? பெற்றுக்கொள்றாங்க. இந்த உலகத்துல கூட அப்படி இருக்கிறாங்க ஜனங்க. உலகத்தின் ஒரு ஆம்பிஷனை பெற்றுக்கொள்றதுக்காக என்ன செய்யறதுக்கோ தயாரா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா நம்ம கிறிஸ்துவர்கள் நம்மளுக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு முத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்மள ஒரு டெடிகேஷன் எப்படி இருக்கணும்? நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ஓட்டத்தை ஓடின்னு இருக்கணும்? அவங்க எப்படி ஓடணும்னு பாக்குறப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையா சொல்றார் இல்லைங்களா? அந்த முட்டை நம்ம எப்படி நம்ம யாரா இருக்கணும்னு பாக்குறப்போ ஒரு வியாபாரியா சரிங்களா? பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். Matthew 13:45. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த நல்ல முத்தை கண்டு கொண்டோம் இல்லைங்களா? அது நம்ம தெரிஞ்சு நல்ல முத்து நம்மளுக்கு தெரிஞ்சு சம்பாதிப்பா அந்த வியாபாரியா இருக்கிறவங்க இல்லைங்களா? சோ அந்த வியாபாரி அந்த நல்ல முத்துன்னு சொல்லும்போது அன்புக்குரிய சகோதரிகளே, எப்படியாப்பட்ட ஒரு முத்து! அந்த ஒரு முத்துக்கு நம்ம எதுனா விலை கொடுக்க முடியுமா? அது ஒரு விலைன்றதுக்கு தான் பாக்குறப்போ விலையே இல்லாத ஒரு முத்துங்க. அது யாருமே விலை சூட்ட முடியாத ஒரு முத்து. இட் இஸ் a priceless pearl. இந்த உலகத்திலயும் அநேக முத்துகள் இருக்குது. காசு கொடுத்தா எல்லா முத்துக்களும் நம்ம என்ன பண்ணலாங்க? எல்லா முத்துக்களும் நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்துல எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் இப்ப நம்ம பாத்துக்கிற பாருங்க முத்து, இந்த பரலோகத்துல ஒரு முத்து வைக்கப்படுகிறது பாருங்க, அந்த முத்தை நீங்க அறிய முடியாது. அதுக்குதான் அதுக்கு விலையே சூட்ட முடியாத ஒரு முத்துன்னு சொல்றாங்க. that is the reason they call it as a priceless pearl. இல்லைங்களா? எவ்வளவு முத்து இருக்குதுங்க இந்த உலகத்துல நம்ம போய் பார்க்கும்போது இல்லைங்களா? பணம், நம்மளோட ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்துகள் இல்லைங்களா? நமக்கு இருக்கிற வீடுங்க, சொந்த வீடுங்க நமக்கு என்ன ஆகுதுங்க? இருக்குதுங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு பாடகன் ஆகணும், ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், ஒரு நல்ல டாக்டர் ஆகணும். இதெல்லாம் உங்களுக்கு வேரியஸ் முத்துக்கள். இந்த முத்துக்கள் எல்லாம் நீங்க படிக்கணும்னா இந்த உலகத்துல காசு கொடுத்தா தான் முடியும். காசு கொடுக்காம ஒன்னத்தையும் நீங்க என்ன பண்ண முடியாது? ஒன்னத்தையும் படிக்க முடியாது. எல்லாத்துக்கும் காசு தாங்க. காசு இல்லாம டாக்டருக்கு படிக்க முடியுமா? காசு இல்லாம மியூசிஷியன் ஆக முடியுமா? காசு இல்லாம வீடு வாங்க முடியுமா? என்னத்த பண்ண முடியும் காசு இல்லாம இந்த உலகத்துல? எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. இந்த விலை இருக்கிற ஒரு முத்துக்கள் பின்னால இந்த ஜனங்கள் என்னங்கிறாங்க? ஓடிங்கிறாங்க. ஆனா தேவன் நம்மளுக்கு எப்பேற்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். விலையே சூற்ற முடியாத ஒரு முத்துக்கு நம்மள அழிச்சிருக்கிறார். நம்மளோட ஒரு அழைப்பு அந்த ஒரு முத்துக்குள்ள. அப்ப நம்மளோட ஓட்டம் எந்த அளவுக்கு இருக்கணும் இல்லைங்களா? சோ இந்த ஒரு முத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பேசும்போது இந்த முத்துக்கு வேற எந்த முத்தையும் ஒப்பிட்டு பேசவே முடியாதுங்க. எந்த ஒரு முத்துக்கும் ஒரு யோகியதையே கிடையாது இதுக்கு நம்ம ஒப்பிட்டு பேசுறது. You can't compare this pearl with anything else. This pearl far eclipses all other pearls in value. இந்த முத்தை அடைகிறவன் தேவன் ஒரு அருகிலே இருக்குவான். தேவன் கூட ஒப்பாக இருக்குவான். தேவன் நம்மளோட பிதாவான தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வலது பசத்தை கொடுத்தார்.
நம்மளோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வலது பசத்தை நம்ம கூட வந்து பங்கு கொடுக்கிறாரு நம்மளுக்கு. அதுல தேவனுக்கு ஒப்பாக இருக்கவும் நம்ம அப்படியாப்பட்ட ஒரு முத்தை நம்மளுக்கு வச்சிருக்கிறார். இந்த முத்தை நம்ம எப்படி பத்திரப்படுத்திக்கிறது, எப்படி இந்த முத்தை வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கிறதுங்க, எப்படி இதை ப்ரொடெக்ட் பண்றது? முத்தை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. அந்த முத்தை நம்ம ஓடிங்கிறோம், அந்த முத்துக்காக நம்ம ஓடிங்கிற இப்ப ஓட்டத்தை. அந்த முத்தை நம்ம விட்டுறக்கூடாது, அந்த முத்தை நம்ம தொலைச்சிடக்கூடாது, அந்த பாதையை விட்டு நம்ம போயிடக்கூடாது. அந்த முத்தை நம்ம அடியணும்னா நம்ம என்ன செய்யணும்? அது கூட நம்மளுக்கு அந்த ஒரு ஓமையில வந்து ரொம்ப கிளியரா வந்து சொல்லிடுறாரு. இல்லைங்களா? அடுத்த வசனம் படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொல்லுகிறான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மறுபடியும் படிங்க. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொல்லுகிறான். விற்று அதை கொல்லுகிறான். இதுதாங்க நம்ம பண்ண மாதிரி இருக்கு. எல்லாத்தையுமே வித்துட்டு அதை போய் நம்ம கொண்டு வரணும். அதுதாங்க அதோட அர்த்தம். அப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு பகுதி எதுக்குதான் நம்ம கொடுக்கணும்னு பாக்குறப்ப, நம்மளோட ஒரு இம்பார்ட்டன்ஸ், நம்மளோட ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னு பாக்குறப்ப, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்மளோட ஓட்டத்துக்கு தான், அந்த ஒரு முத்தை நம்ம அடியணுன்றதுக்காகத்தான் நம்மளோட மெயின் ப்ரையாரிட்டி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. ஆனா ஒரு இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒரு அருமையா சொல்றாரு இல்லைங்களா? எனக்குன்னா அதிகமா இன்னொருத்தரை நேசிச்சுன்னா என்னோட ஒரு சிஷ்யனா இருக்கிறதுக்கு உங்க அருகதையில நின்றாரு. யூ டோன்ட் டிசர்வ் மீன்றாரு. ஒரு மனவாட்டின ஒரு மனசு எப்படி இருக்கணும்? அந்த மனவாட்டின ஒரு மனசு எப்படி இருக்கணும்னா, எனக்கு இருக்கிற எல்லாமே என்னோட மனவாளன் தான். அந்த ஒரு மனவாளனை நம்ம ஒரு ஐசக், ரெபேக்கா, நமக்கு தெரியும் அந்த ஸ்டோரி, எவ்வளவு அருமையான ஒரு ஸ்டோரி இல்லைங்களா? ரெபேக்கா வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஐசக் என்ன பண்றாருங்க, ஒரு மனவாளனை ஏற்றுக்கொள்றாரு. அதே மாதிரி நம்ம கூட என்ன பார்க்கல, கண்ணுக்கு நமக்கு தெரியாத ஒரு மனவாளனை நோக்கி மனவாளிங்கிறோம் நம்ம ஓடிங்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா எப்படியாப்பட்ட ஒரு மனவாளன், எப்படியாப்பட்ட ஒரு மனவாளனுக்காக நம்ம ஓட்டத்தை ஓடணும். நம்ம எல்லாத்தையுமே, நம்மள்ட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம விற்று அதை கொண்டு கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு ஒரு சொந்த சித்தம் இருக்க கூடாது. We should not have will of our own in anything. எந்த விஷயத்திலையும் நம்மளோட சொந்த சித்தமா இருக்கக்கூடாது. கஷ்டம், துக்கம், நிந்தை, இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வரும். அது எல்லாத்தையுமே சகிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இந்த உலகத்துல அநேக சிநேகிதர்களை நம்ம எழுந்துடுவோம். அப்போஸ்தலன் பால் பாருங்க, என்ன ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் இல்லைங்களா? அப்போஸ்தலன் பவுல் அவரு ஒரு கிறிஸ்தவனா ஆகிறதுக்கு முன்னால, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறதுக்கு முன்னால எப்படியாப்பட்ட மனுஷங்க அவரு. அவருக்கு ஒரு நல்ல சோசியல் ஸ்டேட்டஸ் இருந்தது, நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, நல்ல காசு இருந்தது இல்லைங்களா? அவரோட சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன, ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மேன். அவரு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஒரு மனுஷன், ஒரு பிரபலமான ஒரு மனுஷன் தெரியுங்களா? அவரு எல்லாத்தையுமே விட்டுட்டார். ஐ கன்சிடர் லாஸ் ஃபார் த சேக் ஆஃப் கிரைஸ்ட். எல்லாத்தையுமே நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதுதாங்க ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட்ல இருந்தாதான், அந்த ஒரு மனசுல நம்ம இருந்தாதான் அந்த முத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒரு மனசுல இருந்து கொஞ்சம் நம்ம குறை இருந்துச்சுன்னா கூட நம்ம முற்று நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்போஸ்தலன் பவுலை ஏன் நம்ம இந்த இடத்துல எக்ஸாம்பிள் எடுக்கிறோம்னு பாக்குறப்ப, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்போஸ்தலன் பவுலுக்கும் நம்மளுக்கும் ஏன்னா வித்தியாசம். ஏன்னா வித்தியாசம் அப்போஸ்தலன் பவுலுக்கும் நம்மளுக்கும். அப்போஸ்தலன் பவுல் கூட ஆதாம்ல தான் வந்திருக்கிறாருங்க, நம்ம கூட ஆதாம்ல தான் வந்திருக்கிறோம். அவருனால, அந்த விழுந்து போன ஒரு மனிதனால இந்த ஓட்டத்தை, அப்படியாப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓட முடியுதுன்னா, நம்ம காரணம் சொல்றதுக்கு என்ன இருக்குதுங்களா? நம்மளால முடியாதுன்னு காரணம் சொல்றதுக்கு என்ன இருக்குதுன்னு பாக்குறோம். கண்டிப்பா எந்த காரணமும் கிடையாதுங்க. நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது, தேவன் எல்லாமே நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? சோ அப்படியாப்பட்ட ஒரு ஓட்டத்தை நம்ம ஓடும் போது, அப்படியாப்பட்ட அந்த முத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற, எல்லாத்தையுமே ரெடியா இருக்கணும். எல்லாத்தையும் விட்டு கொடுக்க ரெடியா இருந்தா தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அந்த முத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நீங்க சிந்தித்து பாருங்க, அந்த முட்டை பெற்றுக்கொள்றதுக்காக நீங்க கொடுக்கணுமாக்குற விலை என்ன? என்ன ஒரு விலையை கொடுக்குறீங்க?
உங்களுக்கு என்ன இருக்குது எல்லாத்தையுமே நீங்க விட்டு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். நீங்க விட்டு கொடுக்குறமா நீங்க எந்த ஒரு எப்படியாப்பட்ட ஒரு விலை கொடுத்து அந்த ஒரு முத்தை பெற்றுக் கொண்டுங்கிறீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 100 ரூபாய் கொடுத்து கோடி ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம். 100 ரூபாய் கொடுத்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. அவ்வளவுதாங்க நம்ம கொடுக்கணுமா இருக்கிறது. நம்மள்ட்ட இருக்கிறத கொடுக்கறது எல்லாமே அதுதான். நீங்க உங்க கொஞ்சம் இருக்குதோ நிறைய அதை பார்த்து உங்க தேவன் இருக்கிறத நீ கொடுத்துங்கிறியா, அதுதான் தேவன் என்ன செய்யறாங்க, அதுதான் தேவன் வந்து பாக்குறது. இப்படியாப்பட்ட ஒரு காரியம் நம்ம செய்தோம்னா அந்த ஒரு முத்தை நம்ம என்ன செய்யலாம், அந்த முத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த முத்தை பெற்றுக்கொள்றதுக்கு கண்டிஷன்ஸ் என்ன, வாட் இஸ் த கண்டிஷன்ஸ், அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குதுங்க. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு பாக்குற பண்புகள் சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் நம்ம தேவனுக்குள்ள ஒரு உடன்படிக்கைக்குள்ள நம்ம போகணும். தேவன் கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளணும் இல்லைங்களா. அப்புறம் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், Psalm 50th chapter 5th verse. chapter 50th chapter 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். This is the first condition. முதலாவது ஒரு நிபந்தனை எதாவது பார்க்குற பண்புள்ள சகோதரிகளே, தேவன் கூட நம்ம ஒரு உடன்படிக்கையை செய்துக்கணும். தேவன் கூட உடன்படிக்கை செய்யும் போது எல்லா ஒரு உடன்படிக்கையிலையும் எல்லா ஒரு அக்ரிமெண்ட்லயும் அந்த சகோதரிகளே 2 பேர் சைன் பண்ணுவோம் இல்லைங்களா. தேவன் சைன் பண்றாரு, இந்த இடத்துல வந்து தேவன் சைன் பண்றார், நான் சைன் பண்றேன். நான் சொல்லும் போது நம்ம யார் யார் நம்ம அந்த உடன்படிக்கைக்குள்ள நம்ம இருக்கும் போது அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, சைன் பண்றாங்க. தேவன் என்னான்னு சைன் பண்றார், தேவன் என்னான்னு சைன் பண்றார், நம்ம என்னான்னு சைன் பண்றோம். தேவன் என்னான்னு சைன் பண்றாரு, உன்னோட ஓட்டத்தை நீ ஓடி வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு நான் உதவியா இருக்குவேன். உன்னோட ஓட்டத்தை ஓடி நீ முடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவை, உன்னோட தேவையெல்லாம் என்னன்னா இருக்குதோ அது எல்லாத்தையுமே நான் சந்திக்குவேன், எல்லாமே நான் கொடுக்குறேன். ஒரு காலத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னோட தேவையை எல்லாமே நான் நிறைவேற்றுவேன். என்ன தேவை, அந்த ஒரு முத்தை நான் அடினோம்னா எனக்கு என்னெல்லாம் ஒரு தேவை இருக்குதோ அது எல்லாமே என்ன பண்றாரு, தேவன் சைன் பண்ணிடுற. தேவனோட வேலையை செஞ்சுக்கிறாரா, தேவன் அவரோட வேலையை கண்டிப்பாக ஒண்ணு விடாம செய்திருக்கிறார். எல்லாத்தையுமே கொடுக்கிறார், அவகாசத்தை கொடுக்கிறார், பைபிள் கொடுத்திருக்கிறார், கன்கடன்ஸ் கொடுத்திருக்கிறார், நல்ல சகோதரிகளை கொடுத்திருக்கிறார், வசனங்களை நம்மளுக்கு டெய்லி கொடுத்திருக்கிறார், மண்ணா கொடுத்திருக்கிறார், வால்யூம் கொடுத்திருக்கிறார், பிரஷஸ் ப்ராமிசஸ் கொடுத்திருக்கிறார், சாங்ஸ் இந்த நைட் கொடுத்திருக்கிறார், காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் பண்றதுக்கு காட்டேஜ் கொடுத்திருக்கிறார், எக்லிஷியா சர்வீஸ் இருக்கு எக்லிஷியா கொடுத்திருக்கிறார். ஏன்னாங்க கொடுக்கல, எல்லாமே கொடுத்திருக்கிறார். நான் என்ன சைன் பண்றேன், என்னோட ஒரு வாழ்க்கையே உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க இங்க என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு நான் சரியான விதத்துல யூஸ் பண்றேன். அப்ப யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னோட ஓட்டத்தை நான் ஓடுறேன். நான் அறிக்கை என்ன அறிக்கை செஞ்சிருக்கிறேன், என்னோட வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்குற தேவன், என்னோட வாழ்க்கையை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் இல்லைங்களா. இதுதாங்க நான் சைனமா காரியம் இல்லைங்களா. 116ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், 116ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக நான் அதை செலுத்துவேன். கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவரோட ஜனங்களுக்கு முன்பாக அதை நான் செலுத்துவேன். அவரோட ஜனங்க முன்னாலதான் நம்ம செலுத்தணும். அத்த நான் சொந்தமா என்னோட ரூம்ல உட்காந்து நான் செலுத்த முடியாதது. என்னோட சொந்தமா ரூம்ல உட்காந்து செலுத்துறது என்னோட பர்சனல் ஸ்டடி, அவ்வளவுதான். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஞானத்தை, எனக்கு கொடுக்கிற ஒரு தலாந்துகளை நானு எனக்கு மாத்திரம் அதை யூஸ் பண்ணிக்காம மத்தவங்களுக்கும் உதவி ஆகிற மாதிரி கூட அதை யூஸ் பண்ணணும். அதுதான் அவர் ஜனங்க முன்னால நான் அதை என்ன பண்ணுவாங்க, அதை நான் செலுத்துவேன். My sacrifice should be also useful for my dear brothers and sisters.
என்னோட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் கூட என்னோட பலி என்னவா இருக்கணும், ஒரு பிரயோஜனகரமா இருக்கணும். என்னோட பொருத்தனைகளை நான் நிறைவேற்றணும். இதுதான் நான் சைன் பண்ணிருக்கிறது கண்டிஷன் அக்ரிமெண்ட்ல. நீங்க இந்த மேட்ச் த ஃபாலோயிங் இல்லைங்களா, கம்பாரிசன் நீங்க பாக்குறப்போ தேவன் அவரோட வேலையை எப்படி அவர் நிறைவேற்றின்கிறார், என்னோட வேலையை நான் எப்படி நிறைவேற்றின்கிறேன். இதுல நம்ம சொந்த இதுல நம்ம கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கேட்டுக்கலாங்க. நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சோதித்து நம்மளே அறிஞ்சிக்கலாம் இல்லைங்களா. சோ அது நான் அந்த கவனத்தை நான் ஃபுல் நான் செய்த ஒரு பொருத்தனைகளை நான் நிறைவேற்றணும். எப்படி நிறைவேற்றணும்னு பாக்குறப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினாரோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு விதத்துல நிறைவேற்றினாரோ அந்த விதத்துல தான் நான் நிறைவேற்றணும். அவர் எனக்கு ஒரு முன் மாதிரியா இருக்கிறார் இல்லைங்களா, எங்க ஒரு பேட்டர்னா இருக்கிறார். He is my pattern, he is my role model, he is my example. அவர் எப்படி ஓட்டத்தை ஓடி முடிச்சாரோ அதே பிரகாரம் அதே மனசுல தான் நான் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். இதெல்லாம் கண்டிஷன்ஸுங்க. இப்படி ஓடி முடிச்சா தான் அந்த ஒரு பேர்ல நான் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா. என்னோட ஒரு பார்வை எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலதான் இருக்கணும். இந்த ஓட்டத்தை நான் எப்படி ஓடுறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஓடினாரோ அப்படித்தான் நான் ஓடணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஓடி இருக்க அந்த ஓட்டத்தை அப்படின்னு நான் சிந்திச்சு பார்க்கணும். எல்லா ஒரு காரியங்களையும் ஆவிக்குரியனோட ஓட்டத்துல நான் யாரை என் முன்னால யாரை வைக்கணும்னு பார்க்க பண்புகிற சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் வைக்கணும். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். நம்மளுக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டத்தை யாரை நோக்கித்தான் நம்ம ஓடணும் பார்க்க, இயேசு கிறிஸ்து நோக்கித்தான் ஓடணும். அப்படிதான் போதும் வசது நமக்கு வந்துச்சுங்க, வசனம் வந்துச்சு அந்த இடத்துல போதுங்க. சோ அந்த இடத்துல நமக்கு நியமிக்கிற ஒரு ஓட்டத்தை அவரை நோக்கி தான் நம்ம ஓடணுமா இருக்குது தவிர நம்ம வேற யாரும் எக்ஸாம்பிள்ஸ் ஃபாலோ பண்ண கூடாதுங்க. அந்த பிரதர் இப்படி ஓடுறாரு, இப்படி ஓடுற, அந்த சிஸ்டர் இப்படி ஓடுறாங்களா, இப்படி ஓடுற இல்லைங்க. என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துங்கிறது, என்னோட ஓட்டத்தை ஓடிங்கிறது அந்த பிரதருக்காக அந்த சிஸ்டருக்காக கிடையாது, எனக்காக நான் ஓட்டத்தை நான் என்ன பண்ணிக்கிறேங்க, நான் ஓடின்னு இருக்கிறேன். அப்கோர்ஸ் உங்களோட ஓட்டம் வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கணும், அவங்களுக்காக நீங்க ஓட்டத்தை ஓடக்கூடாது இல்லைங்களா. இன்னைக்கு எக்லிஷாக்க போக வேண்டிய பிரதர் நான் நினைச்சுக்குவார், அதுக்காக நான் எக்லிஷாக்கு போறேன். இன்னைக்கு நான் கால் அட்டன் பண்ண வேண்டிய பிரதர் நான் நினைச்சுக்குவார், அதுக்காக கால் அட்டன் பண்றேன். இப்படியாப்பட்ட ஒரு மனநிலைமையில இருந்தீங்கன்னா அந்த ஒரு முத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா மெயின் ரூலே நான் பார்க்குற பண்புகிற சகோதரர்களே, தேவன் நீங்களா தானா விரும்பி வரவங்களதான் என்ன பண்றாங்க, அவங்கள ஒண்டிதான் அவங்க ஏற்றுக்கொள்றாரு. அவங்க ஒண்டிதான் அந்த ஓட்டத்தை வெற்றிகரமா ஓடி முடிக்க முடியும் இல்லைங்களா. இன்னொருத்தருக்காக நம்ம ஓட்டத்தை ஓடனா கண்டிப்பாக அந்த ஓட்டத்தை நம்ம வெற்றிகரமா ஓடி முடிக்க முடியாது. சோ நம்மள ஒரு நோக்கம், நம்மள ஒரு பார்வை எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம முன்விட்டு அவர் எப்படி ஒரு ஓட்டத்தை ஓடி முடிச்சாரோ அந்த ஒரு விதத்துல நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமா இருக்குது அன்புக்குரிய சகோதரிகள் இல்லைங்களா. சோ நம்மளோட ஒரு கான்சிக்ரேஷன் லைஃப் இல்லைங்களா. இந்த ஒரு காலத்துல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு நாளுல இல்ல ஒரு நாளுல எவ்வளவு சமயத்தை நம்ம தேவனுக்காக நம்ம கொடுக்கிறோம், எவ்வளவு சமயத்தை நம்ம தேவனுக்காக கொடுக்கிறோம், அந்த சமயத்தை எவ்வளவு சமயத்தை நம்மளோட வளர்ச்சிக்காக நம்ம அதை யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்க்க சகோதரிகளை ஒரு சின்னதா ஒரு கணக்கு போடலாம். சாப்பிடுறதுக்கு ஒரு நேரம், ஒருங்கிறதுக்கு ஒரு நேரம், அதாவது தூங்குறதுக்கு இல்லைங்களா, ஒருங்கிறதுக்கு ஒரு நேரம், வேலை செய்யறதுக்கு ஒரு நேரம், வீட்டுல நம்மளுக்கு சில வேலைங்க இருக்கும், அந்த வேலை செய்யறதுக்கு சில நேரம், எல்லாம் செய்து முடிச்ச பிறகு எனக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு சில நேரம், இன்னும் மிச்சம் எவ்வளவு நேரம் இருக்குது, இன்னும் மிச்சம் எவ்வளவு நேரம் இருக்குதுன்னு அன்புக்குரிய சகோதரிகளை, ஒரு காஃபி இல்லைங்களா, ஒரு காஃபி கப்பு, ஒரு காஃபில கடைசியா மண்டி இருக்கும் தெரியுங்களா, அந்த மண்டி அந்த ஒரு அலுவோட நேரத்தை தான் நம்மளோட தேவனுக்கு கொடுத்துங்கிறோம்.
அந்த ஒரு மண்டின்ற ஒரு நேரத்தை தான் நம்ம தேவனுக்கு கொடுத்துன்னு இருக்கோம். மண்டியை தான் கொடுத்துன்னு இருக்கோம் தேவனுக்கு. அப்படியே சொல்லிடுறேன் நேரடியா. மண்டியை தான் நம்ம தேவனுக்கு கொடுத்துருக்கோம். ஓட்டத்தை ஓட முடியுங்களா? அந்த முத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்களா? இப்படியாப்பட்ட ஒரு ஓட்டத்தை நம்ம ஓடணும். அந்த ஓட்ட அந்த முத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. சரி, நேரம் இல்ல, என்ன பண்ணலாம்? இப்ப அந்த முத்தை நான் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணலாம் பாக்குற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்துல என்னன்னா நேரம், நீங்க அப்புறம் இப்போ சாப்பிடுற நேரம் தேவையான ஒரு நேரம் இல்லைங்களா நம்மளுக்கு? அரை ஹவர் உட்கார்ந்து சாப்பிடுறீங்களா? 15 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த 15 நிமிஷத்தை வந்து ஆவிக்குரிய விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. 8 மணி நேரம் தூங்குறீங்களா? 7 மணி நேரம் தூங்கிட்டு இந்த இன்னும் 1 ஹவர் வந்து என்ன பண்ணுங்க, ஆவிக்குரிய ஒரு விஷயத்துக்கு நீங்க அதை பிரயோஜனப்படுத்துங்க. 9 ஹவர் வேலை செய்றீங்களா? 8 ஹவர் வேலை செய்யுங்க. 1 ஹவர் எடுத்து ஆவிக்குரிய விஷயத்துக்கு பிரயோஜனப்படுத்துங்க. 1 ஹவர் ரிலாக்ஸ் பண்றீங்களா? 1/4 ஹவர் ரிலாக்ஸ் பண்ணுங்க. 3/4 ஹவர் எடுத்து என்ன பண்ணுங்க, ஆவிக்குரிய விஷயத்துக்கு நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாப்பட்ட ஒரு நேரத்தை, இந்த நேரத்தை இப்படி நம்ம பிரயோஜனப்படுத்திங்கன்னா தான் இந்த ஒரு காலத்துல நம்ம இந்த ஓட்டத்தை வெற்றிகரமா ஓடி முடிக்க முடியும். அந்த ஒரு முத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். You have to relinquish all the earthly treasures. அதுல இருந்து சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கணும். உலகத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற நேரத்துல இருந்து சில நேரம் நம்ம அதை எடுத்துட்டு நம்ம தேவனுக்காக அதை யூஸ் பண்ணணும். என்னோட சொந்த ஓட்டத்துக்காக நான் யூஸ் பண்ணணும். அந்த ஒரு ஓட்டத்தை வெற்றிகரமாக நான் முடிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணணும். தேவனோட வசனங்கள் தான் என்னோட காலுக்கு தீபமா இருக்குதுங்க. என்னோட பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது தேவனோட வசனங்கள் தான். அந்த வெளிச்சம் இல்லைன்னா, அந்த வெளிச்சத்துக்காக நம்ம நேரம் செலுத்தா கட்டி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி என்னோட வாழ்க்கையில நான் முன்னேற முடியும்? எப்படி நான் வளர முடியும்? எப்படி அந்த ஒரு முத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? கண்டிப்பாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது கூடாத ஒரு காரியம். பெற்றுக்கொள்ளவே நம்ம முடியாது. ஓட்டம் அந்த ஒரு முத்தை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் நம்ம ஓட்டத்தை, நம்ம அந்த விதத்தை தாங்க நம்ம அந்த ஓட்டத்தை ஓடணுமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு இல்லைங்களா, நமக்கு தெரியும் இல்லைங்களா? நீ கெலிக்கணும்ன்றதுக்காக தான் ஓடணும், பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக ஓடக்கூடாது. டோன்ட் ரன் ஜஸ்ட் டு பார்ட்டிசிபேட், பட் யூ ஹேவ் டு ரன் சோ தட் யூ வின் த பிரைஸ். அந்த ஒரு பரிசை நான் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காகன்ற ஒரு நோக்கத்தை தான் நான் அந்த ஓட்டத்தை நான் ஓடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் என்னோட ஓட்டத்தை வெற்றிகரமா நான் ஓடி முடிக்க முடியும். இந்த ஒரு காலத்துல எல்லாமே அழிவுக்கு போற ஒரு விஷயங்கள் மேல அதுக்காக நீங்க நேரத்தை நீங்க செலுத்தாம, தேவையா இருக்கிற ஒரு நேரத்தை மாத்திரம் செலுத்திட்டு மிச்சம் இருக்கிற நேரத்தை நீங்க என்ன செய்யணும், உங்களோட ஓட்டத்துக்கு உதவியாக அந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தணும். And moreover, brethren, this is not the time to attend to the interest of the world. உலகத்தின் ஒரு காரியத்துக்காக நீங்க நேரத்தை செலவு பண்ற ஒரு நேரம் காலம் கிடையாதுங்க. உலகத்தை பத்தி நம்மளுக்கு தான் யாருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். யாருக்குமே வேற யாருக்குமே தெரியாது. நம்மளுக்கு தான் உலகத்தை பத்தி என்னன்னு தெரியும். எல்லாமே அழிவுக்குள்ள போயிருக்கு நமக்கு ஒண்ணுதாங்க தெரியும். இருந்தாலும் ஏன் நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றோம்? ஏன்னா நம்ம பாதி மனுஷங்க அங்கதான் இருக்கணும். ஆகையால இந்த ஒரு நேரத்தை சரியான ஒரு விதத்துல நம்ம பயன்படுத்திக்கின்னு ஓட்டத்தை வெற்றிகரமா நம்ம ஓடி முடிகிறதுக்காக நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தலாம். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்மளோட ஞானஸ்தானத்துல நம்ம என்னன்னு அறிக்கையிட்டோம். என்கிட்ட என்னென்ன இருக்குதோ அந்த ஆண்டவர் இயேசு, ஆண்டவரே என்கிட்ட என்னென்ன இருக்குதோ ஆண்டவரே, அதெல்லாம் உங்களோடதுதான் இல்லைங்களா? என்னோட ஞானஸ்தானத்துல என்னோடது என்ன இருக்குதோ நம்ம யாருக்கு கொடுத்துட்டோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்துட்டோம். மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? எல்லாத்தையும் எனக்கே ரிட்டர்ன் கொடுத்துட்டார். சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா எல்லாத்தையுமே எனக்கே ரிட்டர்ன் என்ன பண்ணிட்டாருங்க. நான் என்னால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தனோ அது ரிட்டர்ன் எனக்கு கொடுத்துட்டார். எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்ட பிறகு அது என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? அது என்னது கிடையாதுங்க, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடது. நம்மளோட ஆண்டவரோட அதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. இப்ப என்ன செஞ்சுங்கிறார் தெரியுங்களா? கணக்கு கேட்டுங்கிறார். என்கிட்ட கணக்கு கேட்டுங்கிறாருங்க. இப்போ நான் இதெல்லாம் கொடுத்தனே உனக்கு, எனக்கு ரிட்டர்ன் கணக்கு கொடு.
இன்ட்ரெஸ்டோட எனக்கு கணக்கு வேணும். Give it to me back. I want all my deposits back with interest. என்ன கணக்கு கொடுக்க போறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு? நம்ம உலகத்துல நேரம் ஸ்பெண்ட் பண்ணு சொல்லிட்டு கணக்கு கொடுக்க போறோமா? அவர் சொல்வாரு, எனக்காக ஸ்பெண்ட் பண்ணலையே நீ, அது யூ ஹவ் நாட் ஸ்பெண்ட் இட் ஃபார் மீ. உலகத்துக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணனா எப்படி நான் கணக்கு கொடுக்க முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு? This is the time that he is coming and rendering his accounts, my dear brothers and sisters. இதுதான் நேரம். அவரோட கணக்கு கேட்டுங்கிறாரு நம்மகிட்ட வந்து நம்மளோட வாழ்க்கையில. சோ இப்படியாப்பட்ட ஒரு நேரத்துல தான் நம்ம இருக்கிறோம். என்னைக்கு முடிவு வரோனே தெரியாத அன்புக்குரிய சகோதரிகளே, we don't know when is going to be our end. இன்னைக்கு வரைக்கும் அந்த உலகத்துல நம்ம இருந்து இந்த ஒரு வசனங்களை நம்ம கேட்டுக்கிறோம்னா, தேவன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேல கிருபை காமிச்சுக்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஓட்டத்தை நான் உறுதிப்படுத்திக்க முடியும். I can still make my calling and election sure. அந்த ஒரு வாய்ப்பை எழுந்திடாதபடிக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கணும். எதை பிடிச்சுக்கிறோமோ அதை விட்டுறாதீங்க. மரண பரியந்தம் அதை பிடிச்சுக்கினே இருந்தோம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அனுதினமும் நம்ம ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஒரு ஒரு ஸ்கூல்ல இருக்கிறோம் இல்லைங்களா? we are all under the school of Christ. we are all in the school of Christ. அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடங்களை நம்ம மிகவும் பொறுமையாக அதை கேட்டு அது பிரகாரம் என்ன செய்யணுமோ நம்ம நடக்கணும். நம்மளோட முழுவதையும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம அதை கொடுக்கணும். அவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அவரோட தான் நான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதை ரிட்டர்ன் என்ன பண்ணுவோம்? அவருக்கு வித் இன்ட்ரெஸ்ட் நான் என்ன பண்ண அதை நான் கொடுக்கணும். இப்படி நான் கொடுக்கும் போது அன்புக்குரிய சகோதரிகளே, எவ்வளவு பேர் பலன் அடைகிறாங்க தெரியுங்களா? நான் பலன் அடைகிறேன், என்னை நோக்கி என்னோட சகோதரர்கள் பலன் அடைகிறார்கள். முன்பு வர காலத்துல உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் பலன் அடைவாங்க. இப்படியாப்பட்ட ஒரு ஓட்டத்துக்கு தான் நம்மள தேவன் கூப்பிட்டிருக்கிறார். இப்படியாப்பட்ட ஒரு ஓட்டத்துல தான் இன்னைக்கு நம்ம ஓடிங்கிறோம் இல்லைங்களா? சோ இப்படியாப்பட்ட ஒரு ஓட்டத்தை நம்ம உறுதியாக்கிக்கணும் இல்லைங்களா? நமக்குள்ள இருக்கிற குறைபாடுகளை நம்ம சீர்திருத்திக்கணும். நம்ம நேரத்தை வீணா உலகத்துல நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம்னா அதை நம்மளோட ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக்கிக்கபடிக்கு நம்மள நடத்தணுன்றதுக்காக நம்ம தேவன் நம்ம வேண்டிக்கலாமா? வேண்டி இந்த பாடத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த பிதாவான தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுல நான் நன்றிகளை தெரிவித்துக்கணும். பொறுமையோட கேட்டவங்க யாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவித்து பாடத்தை முடிச்சுக் கொள்கிறேன். ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ டேவிட் பிரதர். தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளில கூட தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தேவன் நமக்கு அநேக காரியங்கள் மீண்டுமாக இந்த முத்துக்களை குறித்து நம்ம ஒரு கோணத்துல ஞாயிற்றுக்கிழமை கூட நம்முடைய இன்னொரு சகோதரர் மூலமாக கேட்டோம், சண்டே ஆராதனையில. இன்றைக்கும் தேவன் மீண்டுமாக நம்முடைய அன்பு சகோதரர் டேவிட் மூலமாகவும் இந்த காரியங்களை முக்கியமாக மையப்படுத்தி தேவன் பேசினாருன்னு பார்க்கிறோம். இதுல என்ன நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் நம்மளை எந்த நோக்கத்திற்கு அழைத்தாரு அப்படின்றதுல அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அந்த உண்மை உள்ள பணியை செய்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறத நமக்கு ரொம்ப அழகாக சுட்டி காட்டுறார் அடிக்கடி. அதுல முக்கியமா நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஒரு தேவனுடைய வேலையை இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு நாம எப்படி செய்ய போறோம் அப்படின்றது, இந்த உலக ஜனங்களை எப்படி நாம நியாயம் தீர்க்கிறோம், எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்றோம் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா. ஏன்னா உலக ஜனங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியாது? நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு நீதினா என்னன்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ரோட்ல ஒருத்தர் பைக்ல போயிட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அப்படியே வரோம், நமக்கு ஆப்போசிட்ல அவர் வந்துடுறாரு. ஆனா அவர் இந்த அநீதி தான். ஆனா நம்ம அவர்கிட்ட போய் நீதி கேட்டாக்கா அவருக்கு அந்த விஷயம் புரியாது. அதுக்கு உதாரணம் எப்படி நம்ம அந்த ரியாக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவர் என்ன பண்ணுவாருங்க, சத்தம் போட்டு போயிடுவார். அதே இடத்துல நாம சத்தம் போட முடியுமானா கட்டாயமா போட முடியாது. ஏன்னா நம்முடைய நீதி அவர்களுக்கு என்ன ஆகாதுன்னா தெரியாது. அதனாலதான் உலகத்தை நம்ம அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதோ தேவன் எப்படி பாக்குறாரு அப்படின்னு பார்த்தாருன்னா தன்னுடைய குழந்தைகளாக தான் பாக்குறாரு. அதனால அவங்க செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் கூட இன்னைக்கு வரைக்கும் தேவன்
6000 வருடங்கள் கடந்து 7வது 1000 வருடம் வரைக்கும் பொறுமையோடு காத்துட்டு இருக்கிறார். அதனால இந்த நம்ம வேத அடிப்படையான சத்தியம் சொல்லும் போதே நம்ம சொல்றது ஒண்ணுதான். அதாவது ரொம்ப அதிகாரப்பூர்வமாக அந்த பாடங்களை நம்ம எடுக்கிறது இல்ல. ஒரு ஜோயலா தான் எடுப்போம். அதே சபைக்குள்ள வந்துட்ட பேரு நம்ம ரொம்ப ஒரு கவனத்தோடு அதாவது ரொம்ப முக்கியமாக அந்த ஒரு சீரியஸ்னஸ் நம்ம சபையில கொண்டு வருவோம். ஆனா அந்த பேர் சபையில அதாவது பேருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்க கிட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேலையை செய்யும் போது அவர்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும் எது எதிர்பார்க்க கூடாதுன்றையும் அழகா சொன்னார். அப்ப அந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில நம்ம ஒரு ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் இப்படிதான் என்ன பண்றாருன்னா யார அழைக்கிறாரோ அவங்களுக்கு முக்கியமா அந்த முத்துக்களாக அவர் என்ன பண்றார் கருதுகிறார். அப்போ முத்துக்களை ஒரு நல்ல வியாபாரிக்கு என்ன பண்றாருங்க நல்ல வியாபாரம் செய்ய ஒரு நல்ல முத்துக்களை செலக்ட் பண்றாரு. அப்ப அந்த வியாபாரம்ன்றது நம்ம போன சண்டே கூட பார்த்தோம். அப்ப அதுல ரொம்ப முக்கியமாக லாஸ்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவு மணி நேரம் நம்ம தேவனுக்காக கொடுக்கிறோம். அப்ப தேவனுடைய விஷயங்கள்ல நம்ம பார்க்கும்போது கேட்கும் போது ரொம்ப நல்லா கேட்போம், செய்யணுன்ற ஒரு ஆர்வம் கூட வந்துடும். ஆனா அந்த நிமிஷம் மாத்திரம் அந்த பாடம் நம்மளுடைய இருதயத்துல தங்கும். உதாரணத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்முடைய நேரத்தை கரெக்டா அந்த சபை கூடுதல் வேற எதுவுமே வேண்டாம், சபை கூடுதலுக்காக ஒரு விஷயத்த தேவன் ஏற்படுத்துறார். அது ரொம்ப விஷயங்க சொன்னார் சகோதரர். நமக்காக என்ன கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கலையா, தண்ணி கொடுக்கலையா, துணி கொடுக்கலையா, வீடு கொடுக்கலையா, நம்ம டிராவல் பண்றதுக்கு அதாவது டிராவலிங் வெஹிக்கிள் கொடுக்கலையா இல்லைங்களா, நமக்காக ஒரு எக்லீஷா கொடுத்திருக்காரு, நமக்காக சகோதரர்களை கொடுத்திருக்காரு இல்லைங்களா, இப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்காரு. முக்கியமாக அந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் வேதத்துல இருக்கக்கூடிய சத்தியங்களை கொடுத்திருக்காரு, உள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்ன கொடுக்கல தேவன். அப்படி எல்லாம் பெற்றுக்கொண்ட நம்ம ஒரு நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதுக்கும் நேரம் செலவு பண்ணிடுறோம். ஆனா அந்த சபைக்கு கரெக்ட் டைம்க்கு வாங்கோ அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம எல்லாரும் சோதித்து பார்க்கலாம். வரக்கூடியங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க, வராதுங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அதனால முன்னே உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு ஆகுது, பின்னால வரவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இதெல்லாம் நம்ம ஒருத்தரை புரிந்து கொண்டு தேவனுடைய திட்டத்துல நான் எங்க இருக்கிறேன், நம்மளுக்குள்ள வரக்கூடிய மாம்ச பலவீனங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல. நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன பிரதர் உங்களுக்கு என்ன தெரியும் எங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருக்குது. அப்படி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில சிந்திப்போம், செயல்படும், எல்லாருக்குமே இருக்குது. அதனாலதான் சகோதரர் சொன்ன அந்த நேரம் ஒவ்வொரு நேரத்துல எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்றோம் தேவனுக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா சொல்லணும்னா 24 ஹவர்ஸ்ல நம்ம 5 மணி நேரம் தூங்கினா போதுங்க. 5 மணி நேரம் நம்மளுடைய அதாவது மெடிக்கல் ரீதியில 11 o'clock தூங்கிட்டு நீங்க 3 o'clock எந்திரிச்சிடலாம். அது 4 hours தான். அந்த டைம்ல தான் பாடி ஃபிட்டா இருக்கும். அந்த மாதிரி 4 மணி நேரம் பிரதர் ரொம்ப சொல்லிட்டார், 7 மணி நேரம் சொன்னார். அப்போ தேவனுடைய காரியங்களை நம்ம எந்த அளவுக்கு நேரத்தை அங்க தூக்கத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அப்போ தேவனுக்கு அந்த தூக்கத்துல ஸ்பெண்ட் பண்ணும் போது கூட அது அந்த நேரத்துல அந்த தூக்கம்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பலவீனங்கள் காணப்படுது. அது பிராக்டிஸ் இல்லைன்னா வர முடியாது. சில நேரம் இல்லைங்களா 6 நாளெல்லாம் தூங்காத நாட்கள் உண்டுங்க. எனக்கு 6 days எல்லாம் தூங்காத நாட்கள் உண்டு. யூத் கன்வென்ஷன், ஜெனரல் கன்வென்ஷன் தூங்க மாட்டோம், ஆர்கனைஸ் பண்ணிட்டே இருப்போம். அப்ப இதெல்லாம் எதுக்குன்னா தேவன் அந்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அதை தாங்கிறதுக்கு தேவன் நம்மளுக்கு அந்த ஆவியை கொடுக்கிறார். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ தூக்கத்துல கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் அதுல இந்த நேரத்தை எடுத்து தேவனுக்கு கொடுக்கறது. உதாரணத்துக்கு நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன் நைட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது சடனா முழிப்பு வந்துச்சுன்னா தேவனுக்கு நன்றி சொல்வேன். நமக்கு என்ன முழிப்பு வந்துருச்சுனால ஐயோ நல்லா தூக்கம் போச்சுப்பா அப்படின்னு இல்ல, நம்ம ஏஞ்சிட்டோம்னா நன்றி சொல்லுங்க தேவனுக்கு. தேவன் தான் இன்னைக்கு நமக்கு இந்த விஷயத்துல அந்த நேரத்துல ஒரு 1/2 hour நீங்க என்ன பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு ரீடிங்கோ ஒரு ப்ரேயரோ. மெனி இயர்ஸ் மெனி பிரதர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம் எதுக்கு சொல்ற வரேன்னா, தேவனுடைய பிள்ளைகள் இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம் தூக்கத்துல இருந்து. அதே நேரத்துல சாப்பிடுற விஷயத்துல கூட நம்ம பார்க்கும்போது அதாவது இப்படிதான் சாப்பிடணும் அப்படித்தான் சாப்பிடணும்ன்றது நல்ல எண்ணங்கள் தான். ஆனா அதெல்லாம் நம்ம தகுதி இருக்காது சாப்பிடுறதுக்கு. அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 2 தோசைய
40 நிமிஷம் சாப்பிட்டு நிற்பாங்க 2 தோசையை. அந்த நேரத்துல கூட நீங்க அந்த 10 நிமிஷத்துல அதை முடிக்கிறதுக்குல முடிச்சுட்டு அதுல ஒரு 1/2 hour பேப்பர் படிக்கிறோம், கண்டுதெல்லாம் படிப்போம். அந்த பேப்பரை வந்து படிச்சு ஒன்னும் யூஸே கிடையாது. அந்த பேப்பருக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? வேதத்தை வாசிக்கலாம். இப்படி சொல்லிட்டே போலாம். அன்றாட காலை கடன்கள், மாலை கடன்ல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எழுத்துக்கலாம். தப்பே இல்லை. இன்றைக்கு சகோதரர்கள் மத்தியான வேலையில தூங்குறவங்க உண்டு. ஏன் அந்த மத்தியானத்துல தூங்குன தேவனுடைய பிள்ளைகள்? தூங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த நேரத்துல கூட தேவன் இப்ப இந்த லாக்டவுன்ல அதிகமாக தேவனுடைய பிள்ளைகள் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அதிகமா யூஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? சபை காரியங்கள்ல அதிகமாக இன்வால்வ்மெண்ட். அதுல இன்னொரு விஷயம் கூட சொன்னார். அந்த படிக்கிறது விஷயத்துல படிச்சுட்டே இருந்தா யார் வந்து வெளியே போயிட்டு நம்ம கிரியை காட்டுறது? இதை நம்ம அடிக்கடி சொல்றோம். அதனால எவ்வளவு படிக்கிறோம் இல்ல, எவ்வளவு வேலை செய்யறோம். கொஞ்சமா படிச்சா கூட அதிகமா தேவனுடைய வேலையை செய்யற அந்த ஸ்பிரிட் நம்ம கிட்ட இருக்கணும். இதெல்லாம் தேவன் நமக்கு சொல்றது எதுக்குன்னா, நம்ம முத்துக்களா மாறுவது இல்லைங்களா? ஒரு சகோதரருக்காக ஓடுறது, ஒரு சகோதரிக்காக ஓடுறது இல்லைங்களா? ஒரு பாருங்க, இப்போ இன்னைக்கு ஒரு டெத் ஆயிருக்குது, நாளைக்கு எத்தனை பேர் இருப்பாங்க செமெட்ரியில இல்லைங்களா? தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தரும் கஷ்டம் போது இந்த டைம்ல பிரதர் சொன்ன மாதிரி அநேக பிரச்சனைகளை கேட்டுக்கிறோம். நம்ம கேர் ப்ரோம்ல சந்திச்சுட்டு இருக்கிறோம். பாஸ்ட் 1 month எத்தனை பேர் அட்மிட் ஆகி வந்துங்கிறோம், போயின்கிறோம். ஆனா அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கிரியைகளின் மூலமா என்ன செய்யறவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். எவ்வளவு சப்ஜெக்ட் பேசணும், எவ்வளவு சப்ஜெக்ட் கேட்டோம் இல்ல, எவ்வளவு மணி நேரத்தை கிரியைக்கா நம்ம காட்டுறோம் அப்படின்றதையும். ஏன்னா நம்ம நல்ல ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்றார், நம்மளால நல்ல முத்துன்ற இல்லைங்களா? முத்து நல்ல முத்து அப்படின்னு சொல்லும் போது யோசித்து பாருங்க. இதுக்கு நமக்கு பல பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம கூட புலம்புற சில நேரத்துல இது நம்மளால முடியறதில்ல அதால. ஆனா தேவன் கிட்ட போய் கேட்டா உடனே தேவன் என்ன பண்ணிடுறாரு? நம்மள அப்படியே ரீகவர் பண்ணி தேவனுடைய காரியங்களை இன்வால்வ் பண்றாரு. அப்ப தேவன் அவருடைய விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறார். அதனால அந்த பலியினால என்னோட உடன்படிக்கை பண்ணின. அப்ப பலியினால என்னோட உடன்படிக்கைனா 2 விஷயம். இஸ்ரேல் ஜனங்க கிட்ட தேவன் பண்ணார். ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேல் வந்து தேவன் கிட்ட தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அந்த அக்ரிமெண்ட் என்ன அப்படின்றதையும் கிளியரா நம்ம ஞானஸ்தான சப்ஜெக்ட்ல பார்த்த விஷயங்களை திரும்ப பிரதர் ஞாபகம் பண்றாரு. அப்ப இந்த அக்ரிமெண்ட்ல நம்ம சைன் பண்ணிருக்கிறோம் அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. இப்படி அநேக விஷயங்களை தேவன் நமக்கு நேரத்தை கொடுக்கிற ஒரு கன்க்ளூஷனை நீங்க நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். பாருங்க, நாளைக்கு நமக்கு மறுபடியும் 7 மணிக்கு இருக்குது. தயவுசெய்து 6:45 ஆன்லைன்ல வந்துருங்க. இது உங்களுக்கு ஒரு அன்பின் வேண்டுகோள். இது வந்து கடிந்து கொள்ளுதலோ கட்டாயமோ கட்டளையோ அல்ல, மாறாக அன்பின் ஒரு வேண்டுகோள். நாளைக்கு 6:45 வந்துட்டீங்கன்னா 7 மணிக்கு கரெக்டா ஸ்டார்ட் ஆயிடும். நாளைக்கு தேவன் என்னெல்லாம் பேச போறாரு தெரியாது. நாளைக்கும் எல்லா வெளியூர் பிரதர்ஸுங்க தான். நாளைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறாரு. அது கோயம்புத்தூர்ல பேசலாம், லோக்கல்ல பேசலாம். நம்மளுடைய பிரசன்ஸ் எந்த இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் தேவன் நமக்கு ஒழுங்கு செய்யறாரு. அந்த நேரத்தோடு அந்த நேரத்துல பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு சிலர்லாம் ஆப்சென்ட் சென்டர்ல வந்துட்டு போயிட்டு இருக்குவாங்க, நமக்கு தெரியாது. அதால ரொம்ப முக்கியமாக நாலு தினத்துல கூட நமக்கு 6:45 6:55 வந்தா கூட போதும். 7 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த ஒரு 14 days மாத்திரம் இருக்காது, அது தொடர்ந்து கண்டினியூ ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சத்தியம் கேட்டுனே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபெலோஷிப் இருந்துட்டே இருக்கும். ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்மளோட ஐக்கியம் ரொம்ப முக்கியமா இருக்குது. தேவனுடைய, ஏன்னா எந்த சூழ்நிலை நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ யார் சத்தியத்தை விட்டு போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் ரொம்ப கிளியரா அன்பு தேவன் சொல்றாரு, நம்ம தேவன் கிறிஸ்துவை அன்பு விட்டு பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நாமளே தான் போனோம் வெளியே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சோதனை காலத்துல இருக்கிறோம். ரோமர்ல 8:36 நம்ம படிக்கிறோம், கிறிஸ்துவ அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, கஷ்டமோ, நஷ்டமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இதெல்லாம் நம்மளை மேற்கொள்ளாது. ஆனா அவருடைய அன்பினாலே, இல்லைங்களா, அவருடைய அன்பினாலே எப்பவுமே நம்ம அன்பு தேவன், நம்மளோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா, யார் யாரையும் சத்தியத்தை விட்டு போறதுக்கு வழியில. இப்ப இருக்கக்கூடிய சோதனை காலம், இந்த உலகத்துல நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியாதி, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு உதாரணம், நீங்க டிவி நியூஸ் பாத்தீங்கன்னாலே போதும், உங்க விசுவாசம் போயிடும்.
விசுவாசம் போயிடுங்க. முக்காபாக அதாவது இந்த இது மாதிரி இருக்கும். எது இந்த நம்ம வந்து பிபி செக் பண்ணுவோம் பாத்தீங்களா, அப்படியே அதை பம்ப் பண்ணிட்டு லூஸ் பண்ணும்போது அப்படியே சைன் இறங்கும் போது அந்த மாதிரி தான் நம்மளுடைய விசுவாசம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தா நியூஸ் பார்த்தால இங்க டெத்து அங்க டெத்துனால கிரியை செய்ய முடியறது இல்ல, சபைக்கு வர முடியறது இல்ல. தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, தேவனே எனக்கு இன்னைக்கு நான் சத்தியத்தை கேட்கணும்னு முடிவு பண்ணி பாருங்க, தேவன் உங்களுக்கு வந்து என்ன வேணா அனுப்புவார். அவர் சொன்ன ப்ராமிசஸ்ல எதுவுமே அவர் குறை வைக்கிறது இல்ல. இதெல்லாம் நாங்க உணர்ந்துக்கிறோம், பெற்றுக்கிறோம், இன்ன வரைக்கும் பெற்றிருந்தா இருக்கிறோம். தேவனுடைய கிரியைகளை வச்சு நடத்திட்டு தான் இருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு தைரியம், அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு அன்பு, அவ்வளவு இரக்கம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறோம். பெற்றிருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றது? நம்மையே நாமே ஜீவ பலியா. அப்ப இந்த 14 நாள் மாத்திரமல்ல, அந்த ஒவ்வொரு நேரத்திலையும் அதை கரெக்டா நேர்த்தியா செய்யலாம். நாளைக்கு நமக்கு நாளைக்கு கொயர் பாடக்கூடியவர்கள் யாருன்னா, நம்முடைய அன்பு சகோதரி சிசேலியா அவர்கள் வந்து அவங்க ஃபேமிலி வந்து அடுத்த வாரம் வந்து நாளைக்கு பாடுவாங்க. நாளைக்கு யார் யார் பிரேயர் என்றதையும் நம்ம முன்கூட்டியே சொல்ல போறதுல, நாளைக்கு சீக்கிரம் வந்து ஜாயின் ஆயிடுங்க. தேவன் யாரு யூஸ் பண்றாரோ அவங்கள பாருங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதனாலதான் நம்ம எல்லாம் வந்து இப்ப அதாவது மற்ற சகோதரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான் இதை வந்து நம்ம எதுலயும் முன்ன வருதில்லை. இன்னும் வந்து இந்த மாதிரி கன்க்ளூட் பண்றதுக்கெல்லாம் நீங்க வளரும் போது உங்களையே கன்க்ளூட் பண்ண வைக்கும். ஏன் நம்ம வந்து கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, அந்த கன்க்ளூஷன் கூட கரெக்டா கொடுக்கறது அளவுக்கு நம்ம வளர்ச்சி இருக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நான் இப்ப என்ன பண்ணேன்னா அந்த கன்க்ளூஷன் கொடுக்குறேன். அதனால டெய்லி ஒவ்வொருத்தரும் வளர்வதற்கு மிகப்பெரிய யாருமே இல்லை ஃப்ரண்ட்ல, நம்ம வீட்டுல இருக்கவங்க தான் இருப்பாங்க ஆன்லைன்ல. தைரியமா அழகா அன்பா தேவனுடைய பரிசுத்த ஆவியை வாங்கி நம்ம ஒருத்தரும் எம்சி கூட பண்ணலாம். சரிங்களா? சோ 4 தினத்துல நமக்கு 6:55 நீங்க வந்துட்டா கூட போதும். நம்ம 7 மணி 6:50 வாங்க, 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சோ இதை வந்து நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன் நம்முடைய அன்பு சகோதரர் ராமு கிட்ட. தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துக்குள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாள் கூட பிதாவாகிய தேவன் நம் சகோதரர் முகாதமாக அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தினார். நம் சபையின் சார்பாக சகோதரர் டேவிட் அவர்கள் கூட அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறோம். முடிவாக நம் மத்தியில் இருக்கிற ஏற்புறம் எக்லிசா சார்ந்த சகோதரி சந்திரகலா அவர்கள் ஒரு பாடல் பின்பாக நம் மத்தியில் இருக்கிற ஜோசப் பிரதர் ஜெபம் செய்வாரை கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் இவருக்கு கொடுங்க பிரதர். நம்ம பிரதர் யாருங்க, யாரு நம்ம சுதாகர் வைக்கிறார் பாருங்க, சுதாகர் பிரதர் கொடுங்க ஜெபம். சகோதரி சந்திரகலா பாடலுக்கு பின்பாக சுதாகர் பிரதர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Thank you, brother. Song number 31. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடுகள் சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளில் சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளில் சுதந்தரிப்பே. கஷ்ட கண்ணீர் நிறைந்த உலகில் கடந்தேன்று நாம் மறைவோம். கஷ்ட கண்ணீர் நிறைந்த உலகில் கடந்தேன்று நாம் மறைவோம். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நாம் சென்றிடுவோம். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நாம் சென்றிடுவோம்.
கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடுகள் சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளில் சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளில் சுதந்தரிப்பே. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்று முன்னடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்று முன்னடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடுகள் சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளில் சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளில் சுதந்தரிப்பே. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். இந்த கூட்டத்தை முடிவதாக நம் மத்தியில் இருக்கிற சுதாகர் பிரதர் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். Oh, gracious Heavenly Father, we thank you for this wonderful time, Lord. Thank you for this gathering, Lord. Thank you for this opportunity, Lord. I taught us a lot of things from your Bible, Lord. Day by day, thank you for enriching your scriptures, Lord. Thank you for this people who have gathered here and to worship on thy scriptures, Lord. And day by day, when we are consecrating our life, we need your strength. This can only happen by this meditation, Lord. We are living in this the most critical time, Lord, this pandemic time, during this lockdown. Thank you for giving this opportunity. Thank you for giving this time to meditate on the scriptures, and day by day strengthening ourselves to be the one among your body, Lord. Bless everyone who are gathered here, Lord. And bless everyone who are gathered here, and let your name be glorified. In the precious name of our Lord and Savior Jesus Christ we pray. Amen. ஆமென் ஆமென் பிரதர். பிரதர் சிஸ்டர்ஸ், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். நாளை தினத்தில் 6:50 நீங்கள் வந்துருங்க. வெளியூர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அவுட் சைடு ஸ்பீக்கர்ஸுங்க போட்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அவங்கள நம்ம ஹானர் பண்ணணும். எந்த ஒரு காரணத்துக்கும் இந்த ஒரு மீட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து அதாவது சகோதரர் சொன்ன மாதிரி கேட்கறதுக்கு கூட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம டெய்லி ஸ்பெண்ட் பண்ணலாம். அது அநேக பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் எந்த காரணத்துக்கும் ஏதோ ஈவினிங்ல எந்த வேலையும் வேண்டாம். அதனால அதாவது மற்ற சகோதரர்கள் நம்ம கூப்பிட்டுட்டு அவங்க சாப்பாடு போட வந்திருக்கிறாங்க, சாப்பாடு போடுறதுக்கு வரும்போது நமக்கு சாப்பாடு வேணான்ற மாதிரி ஆயிடும் வரலன்னா. அதனால தயவு சேர்ந்து அந்த சாப்பாடு ஒவ்வொருத்தரும் எடுத்துன்னு வராங்க, அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடலாம். இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை அவங்க சமைச்சு எடுத்துன்னு வரக்கூடிய விஷயத்த நம்ம அதை ஹானர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நீங்கள பண்ணலாம். நம்ம இருதயத்தை திறந்து வச்சிருக்கலாம். நாளைக்கு 6:50
ரொம்ப முக்கியமாக நீங்க வந்துருங்க. தயாநிதி பிரதர், நாளைக்கு நீங்க வந்து எம்சி பண்ணுங்க. தயாநிதி பிரதர், ஹலோ சொல்லுங்க பிரதர். நாளைக்கு வந்து நீங்க எம்சி பண்ணுங்க. சரிங்க பிரதர். ஓகே, நாளைக்கு எம்சி பண்ணுங்க. பாட்டு வந்து சிசிலியா சிஸ்டர் பாடுவாங்க. வெனஸ்டே ராமு பிரதர் ஃபேமிலி சாங்ஸ் பாடுவாங்க. ராமு பிரதர் வெனஸ்டே 2 சாங்கு. நீங்க அந்த சாங்ஸ் வந்து என்ன சாங்ன்றது ஐஸ்வர்யாவை கான்டாக்ட் பண்ணி அந்த சாங் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதை போட்டுருவாங்க. நம்ம எக்லீஷா சாங்ஸ் பாடுங்க. அதுல அந்த சாங்ஸ் வந்து அவங்க லிரிக்ஸ் போட்டுருவாங்க. அந்த லிரிக்ஸ் போட்டுருவாங்க. நாளைக்கு சிசலி சிஸ்டர் நீங்களும் அந்த என்ன சாங்னு லிரிக்ஸ் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அது ஸ்கிரீன் ஷேரிங்ல போட்டுருவாங்க. எம்சி நீங்க பண்ணுங்க பிரதர். நாளைக்கு ப்ரேயர் நான் யாருன்னு நாளைக்கு நம்ம டிசைட் பண்ணலாம். சரிங்களா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். Thank you, brothers and sisters. Thank you. God bless you, everybody. Praise Lord. Thank you. நமஸ்தே நன்றி. ஸ்தோத்திரம். பால். Namaste, brother. Namaste, sister. Thank you. நமஸ்தே. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Namaste, brother. நமஸ்தே. எல்லாருக்கும் நமஸ்தே. Joseph brother, namaste brother. நமஸ்தே. Namaste, brother. Namaste, sister. எல்லாரும் டைம் எடுங்க. Namaste brother. நமஸ்தே. உங்க எல்லாருக்கும் நமஸ்தே. பால். Namaste brother. Namaste எல்லாருக்கும்.